சிவம். அன்பே சிவம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அருமையான ஒரு மாலை வேளையில் இன்றைக்கு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்வு. இன்றைக்கு நாம் கோடையில் உடல் நலம் என்ற தலைப்பில் இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போ கோடை காலத்தை பத்தி நம்ம தனியா சொல்ல தேவையில்லை. அப்பா என்ன வெயில் அப்படின்னு நம்ம பார்க்கிற ஒவ்வொருத்தருமே சக மனிதர்களோடு எல்லாத்துக்கிட்டையும் நம்மளுடைய ஆதங்கத்தை கொட்டி தீர்க்கிறோம். இந்த வெயில் இருந்து நம்ம எப்பதான் விடுதலை ஆக போறோமோ, இன்னும் இப்பவே வெயில் இந்த போடு போடுதே, இன்னும் ஜூன் மாதம் வரைக்கும் இந்த வெயிலுடைய நீட்சி இன்னும் எப்படி இருக்க போகிறதோ அப்படின்னு ஒரு பக்கம் அச்சமாக கூட இருக்கிறது. இந்த கோடை காலம் என்பது பாருங்க, வழக்கம் போல பருவகால மாற்றம் என்பது இயற்கையினுடைய நியதிதான். நாம் இதுல ஒன்றும் விதிவிலக்கு இல்லை. அப்போ இந்த கோடை காலத்துல வரக்கூடிய உடல் நல பாதிப்புகளை நாம் எப்படி எதிர்கொள்ளலாம் என்று நாம் கற்றுக்கொள்வது தானே சிறப்பு, இல்லைங்களா? ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே பாத்தீங்கன்னா, மழை காலம்னா ஐயோ மழை இப்படி பெய்யுதே, எல்லாத்துடைய வேலையிலையும் சேர்த்து பாதிப்பு ஏற்படுத்துது, நம்மளுடைய இயல்பான வாழ்க்கை முறை பாதிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு மழை காலத்துக்கு இதே மாதிரி சலிச்சுக்குவோம். அது மழை காலம் முடிஞ்சு வெயில் காலம் வந்தா வெயில் காலத்துக்கும் இதே மாதிரியான ஒரு பல்லவி நமக்கு தயாரா இருக்குது. ஏதோ ஒண்ணு குளிர்காலம்னா குளிர்காலத்தை பத்தி, எந்த ஒண்ணும் அந்தந்த பருவ காலத்தை நாம் எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறதுக்கு நாம தயாராகிறதுக்கு முன்னாடி அதை பத்தின புலம்பல் தான் நமக்கு அதிகமா இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு சாதாரணமான மனிதர்கள் தானே. இப்ப இதையெல்லாம் எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறத பத்தின ஒரு புரிதல் இல்லாதனால வரக்கூடியது. இன்னொன்னு, இந்த பிரபஞ்சம் என்பது ஒரு பேர் இயக்கம், இயற்கையினுடைய ஒரு பேர் இயக்கம். இதற்கு பொருந்துவதாற் போன்று நாம் நம்முடைய வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்வது என்பதுதான் அறிவு சார்ந்த ஒரு செயலா இருக்கு, இல்லைங்களா? எந்த ஒரு விலங்கினமாவது, எந்த ஒரு சில உயிரினத்தில் இருந்து மனிதனுக்கு முந்தைய அறிவாக இருக்கக்கூடிய 5 அறிவு ஜீவன்கள் வரைக்குமே இந்த கோடை காலத்துக்காக அப்படின்னு ஏதாவது ஒரு தங்களை வருத்தி கொள்கிறதான்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய வாழ்க்கை முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அபூர்வமாக ஆச்சரியப்படத்தக்கதாக இருக்கிறது. அது நம்மளை போல இந்த வெயில் இப்படி வாட்டி எடுக்கிறதே என்று வருத்தி தங்களுடைய இதை புலம்பலை வெளிப்படுத்துவதற்கெல்லாம் அதற்கு நேரமே இல்லை. அந்தந்த பருவ காலத்திற்கு ஏற்றாற் போல தங்களுடைய வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்கிறது ரொம்ப சுலபமாக. இதுக்கெல்லாம் டைம் இல்லை. பாருங்க, ஒரு நீர் நிறைந்த பிரதேசங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, ரொம்ப குளிர்ச்சியா இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் கூட பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுல வளர்க்கக்கூடிய நாய் கூட பாருங்க, ரொம்ப சில்லுன்னு இருக்கணும். தண்ணீர் அதிகமா போயிட்டு இருக்கக்கூடிய இடத்துல தன்னுடைய இருப்பிடத்தை தேடி அமைத்துக் கொள்ளும். அதுல பாத்தீங்கன்னா, ரொம்ப மிகுந்த வெயில் இருக்கக்கூடிய நேரத்துல அது எங்கேயும் இடம் விட்டு இடம் நகராது. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஒண்ணு காலை நேரத்திலேயோ அல்லது மாலை நேரத்திலேயோ தன்னுடைய இயக்கத்தை வச்சுக்குமே தவிர, வெயில் பொழுதில் பாருங்க, வாட்டி இருக்கக்கூடிய வெயில் அது எங்கேயுமே நகராது, அமைதியா இருக்கும். அப்ப வெயில் எல்லாம் முடிந்தது, அந்த சூழல் கொஞ்சம் இதமா மாறினதுக்கு அப்புறம் தான் தன்னுடைய இடத்துக்கு இடம் நகரக்கூடியது, மற்ற வேலை பார்க்குற மாதிரி இது இருக்கு. அப்போ அதுக்கெல்லாம் யார் கத்து கொடுத்தாங்க? இந்த வெயில் வரும்போது எப்படி எங்கேயும் நகராம அமைதியா இருக்க சொல்லிலாம் யாராச்சும் சொல்லி கொடுத்தாங்களா என்ன? பாருங்க, அப்ப கோடை காலம் என்பது இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம், முன்பனி காலம், பின்பனி காலம் அப்படிங்கிற மாதிரி இந்த கோடை காலம் என்பது பருவ காலத்தினுடைய மாறுபாடுகளில் ஒன்று. அதை முதலில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். முதல்ல நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறோம், அதான் பிரச்சனையே. பாருங்க, கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வெயிலின் கடுமை கொஞ்சம் அதிகம் என்றே சொல்கிறார்கள். அது இருக்கட்டும், இல்லாம இருக்காது, இல்லைங்களா? அப்போ நான் இவ்வளவு தூரம் வெயிலை பரிந்து பேசுவதனால் பாத்தீங்கன்னா வெயில் இவருக்கு ரொம்ப பிடிக்குமோ அப்படின்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. உங்களைப் போலவே வெயிலுடைய தாக்கம் எனக்கும் இருக்கிறது. ஆனால் இந்த வெயிலில் இருந்து எப்படி நம்மை தற்காத்து கொள்ளலாம் என்று சில வழிமுறைகளை நாம் அனுபவத்தில் கடைபிடித்து கொண்டு வருகிறோம். இது நமக்கு தெரிந்தவர்களுக்கு
நம்ம இடம் மருத்துவ ஆலோசனைக்காக வரவங்களுக்கு, சிகிச்சை வரவங்களுக்கு எல்லாத்துக்கிட்டையுமே வந்து சொல்றோம். வெயிலை நீங்கள் குறையாக, கோடை காலத்தை குறையாக பண்ணாதீங்க, குறையாக சொல்லாதீங்க. அது உங்களுக்கு திரும்ப திரும்ப மீண்டும் தாக்கத்தை ஏற்படுத்தத்தான் செய்யும். அப்போ அதிலிருந்து மீண்டு கொள்வதற்கான வழியை நீங்கள் தேடுவது இயற்கையோடு நீங்கள் பொருந்தி போவதற்கு கண்டிப்பாக அது உதவியாக இருக்கும். சரிங்களா? அப்ப அதை புரிந்து கொள்வது எப்படி? இந்த கோடை காலத்தை நாம புரிந்து கொள்வதற்கு முன்பாக பாருங்க, சித்தர் திருமூலருடைய பாடல் வரிகளில் இருந்து நாம் இந்த வகுப்புக்குள் நுழையலாம். திருமந்திரத்தினுடைய பாடல் 1984ங்க. அதுல 4 வரி பாருங்க. பாறை இடந்து பகலோன் வரும் வழி யாரும் அறியார், அருங்கடை நூலவர் தீரர் இருந்த திருமலை சூழ் ஏழ்வர் ஊரை உணர்ந்திருந்தாரே. இந்த பாடலுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாறை இடந்து, இடந்து அப்படின்னா பிளந்து கொண்டு, பாறைனா உலகம்ங்க. இந்த உலகை பிளந்து கொண்டு பகலோன்னா சூரியன் எப்படி வந்திருக்கிறார் என்று வரும் வழியை எந்த ஒரு நூலோரும் கற்றறிந்திருக்கவில்லை. இந்த சூரியனுடைய ஒளி என்பது, சூரிய கதிர்கள் இருக்குது இல்லைங்களா, அது இந்த உலகத்தை பிளந்து கொண்டு எப்படி வந்திருக்கிறது என்று, அது வந்திருக்கக்கூடிய வழி என்று யாரும் அறிந்தவர்கள் இல்லை. எந்த ஒரு நூலாரும் அதை கற்றறிந்து சொல்லவில்லை. தீரன் இருந்த திருமலை, தீரன் இருந்த திருமலை, திருமலை அப்படிங்கிறது நம்ம உடம்புல தலைப்பகுதிங்க. பாறை என்பதை போல, பார் அப்படின்னா உலகம், பார் அப்படின்னா உலகம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். பார் என்பது உலகத்திற்குள் சூரியன் எப்படி தன்னுடைய கதிர்வீச்சுகளால் கிழித்து கொண்டே உள்ளே நுழைந்திருக்கிறதோ அதை போல நம்முடைய உடலுக்குள்ளும், நம்ம உடலுக்குள்ளும் வந்து பாத்தீங்கன்னா சூரிய கதிர்வீச்சு என்பது பிளந்து, இடந்து அப்படின்னா பிளந்து கொண்டு, நம்முடைய உடம்புக்குள்ளேயும் இந்த சூரிய கதிர்வீச்சானது பிளந்து கொண்டு திருமலை, திருமலைனா நம்முடைய உடம்புல தலைப்பகுதிக்கு திருமலைன்னு பேருங்க. மலை நம்ம உடம்புலேயே மலைப்பகுதி, தலை என்பதுதான் மலை என்று சித்தர்களுடைய பரிபாஷைகள் என்று குறிப்பிடுவார்கள். திருமலை சூழ் ஏழ்வர், சூழ் ஏழ்வர் நல்லா புரிஞ்சுக்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான இதை வந்து சூச்சகமாக சொல்லியிருக்கிறார் ஆசான் திருமூலர். திருமலை சூழ் ஏழ்வர், இந்த மலையை சுற்றி, அதாவது இந்த தலையாகிய மலையை சுற்றி 7 பேர் இருக்கிறாங்க. இந்த 7 பேரை அறிந்தவர், ஊரை உணர்ந்தறிந்தாரே. இந்த 7 பேருமே பாருங்க, சூரிய கதிர்வீச்சுகளால வந்து பார்த்தீங்கன்னா இதனால வந்து கிடைக்கக்கூடிய நன்மைகளையும் இந்த 7 பேர் முதலாக பெறுகிறார்கள். சூரிய கதிர்வீச்சு தான் இந்த உலகினால் உய்யப்படுகிறது. சூரியன் இல்லையேல் இந்த உலகம் இருண்டு விடும் இல்லையா? அதை போல நம்முடைய உடம்புலும் என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி தலைப்பகுதியில் சூரிய கதிர்வீச்சானது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 துறைகள், 7 முக்கியமான பொறிகள், முக்கியமான இடங்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். திருமலை சூழ் ஏழ்வர், 7 பேர் யார் யாருன்னு கேட்டீங்கன்னா, வழக்கமா நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா, தலையிலேயே 7 முக்கியமான பகுதிகள் அப்படின்னா 5 பொறிகள் இருக்குதுங்களா, கண் காது மூக்கு, இந்த தொடு உணர்வு, கண் காது மூக்கு வாய்ப்பகுதி தொடு உணர்வு, இதுல 5 பேர் இருக்காங்களா. இந்த 5 பேர் இல்லாம நம்முடைய உச்சந்தலை ஆகிய துரியம், உச்சந்தலையிலிருந்து ஒரு 12 அங்குலம் மேலே இருக்கக்கூடிய துரியாதீதம் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. இந்த துரியத்தையும் துரியாதீதத்தையும் சேர்த்தனீங்கன்னா 7 பேர் வருவாங்க. அப்போ இந்த சூரிய கதிர்வீச்சு வந்து மிகுந்து போகும்போது பாருங்க, கோடை காலத்துல திருமந்திரத்துக்கான ஒரு பொருள் தரக்கூடிய ஒரு பாடல் இருக்கிறதா, அதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறதா என்று பேர் கூட நிறைய பேர் வந்து அவ்வளவு சரியாக கவனிக்காமல், புரிந்து கொள்ளாமல் கூட கடந்திருப்பார்கள். இந்த பாடலில் அவ்வளவு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குங்க. சாதாரணமாக சூரிய ஒளி என்பது உலகை ஆளக்கூடியது, உலக உயிரினங்கள் எல்லாம் வாழ்வதற்கு உதவி செய்யக்கூடியது. ஒருவேளை இந்த கதிரவனுடைய இதை வந்து பார்த்தீங்கன்னா நாம் சரியாக கையாளாமல் போனோம் என்றால், பாருங்க, சூரியனிலிருந்து நிறைய நல்ல விஷயங்கள் உலகத்துக்கு நடந்துட்டு இருந்தா கூட சில குறிப்பிட்ட காலகட்டங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் சூரியனிலிருந்து விலகி இருக்க வேண்டும். முக்கியமாக இந்த உச்சி வேலைன்னு சொல்லும் இல்லைங்களா. உச்சி வேலைன்னா நமக்கு உச்சிக்கு நேர் மேலாக வெயில் இருக்கக்கூடிய பொழுது, எந்த பொழுதாக இருந்தாலும் சரி, அது இந்த கோடை காலம் இல்லைங்க. இப்ப நான் சொல்லக்கூடிய குறிப்பு கோடை காலத்துக்கு மட்டும் எடுத்துக்காதீங்க. பொதுவாகவே நம்முடைய தலைக்கு நேர் மேலாக சூரியன் இருக்கும்போது உச்சி வேலை என்று பொருள். இந்த உச்சி வேலையில் இருந்து சூரியன் தகிக்கக்கூடிய சமயத்துல வரக்கூடிய கதிர்வீச்சானது இந்த 7 பேரையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுல முதலாவது வந்து பாத்தீங்கன்னா துரியாதீதம். ஏன்னா மேலிருந்து கீழே இறங்குது இல்லையா, துரியாதீதம், துரியம். அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கண், காது,
மூக்கு, வாய் இந்த 7 பகுதிகளுமே பாதிப்புக்கு உள்ளாவார்கள். அப்ப சரியான கதிர்வீச்சுல, அதாவது சூரிய ஒளி, இதமான வெயில் இருக்கும்போது இந்த 7 பேருமே ஆரோக்கியமாக இருப்பார்கள். உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை. ஏற்கனவே நீங்கலாம் தவம் பயிற்சிகள், தியான பயிற்சிலாம் நிறைய செய்து கொண்டிருக்கிறனால, பாருங்க, எந்த ஒன்றுமே அதிகாலையில் நேரத்துல நீங்க செய்வீங்க, இல்ல மாலை நேரத்துல பயிற்சிகள் நாம செய்கிறோம் இல்லைங்களா? உச்சி வேளையில் எந்த ஒரு ஆன்மீக கூடங்களிலாவது, ஆன்மீக பயிற்சி மையங்களிலாவது பயிற்சி செய்யறாங்களான்னு பாருங்க. உச்சி வேளையில பெரும்பாலும் எந்த இடத்துலயுமே இருக்காது. ஒன்று அதிகாலை அல்லது மாலை வேளைகள்ல பயிற்சி செய்வோம். எதுக்குன்னா, துரியம், துரியாதீதம் இந்த பகுதிகளில் எந்த ஒரு பாதிப்பும் நிகழ்ந்துவிடக் கூடாது அப்படிங்கிறது. அது இந்த குறிப்பாக உச்சி வெயில் நேரத்துல வரக்கூடிய கதிர்வீச்சு இதையெல்லாம் பாதிக்க செய்கிறது. பாருங்க, வெயிலிருந்து கொஞ்சம் தூரம் வந்துட்டா கூட பொறி கலங்கினார் போல ஆகி விடுகிறது சொல்றாங்களா இல்லையா? இந்த வெயிலிருந்து கொஞ்சம் தூரம் வந்தாலே கண்ணே இருட்டு கட்டுன மாதிரி ஆயிருச்சு சொல்றாங்க இல்லையா? நம்ம திரையரங்குகளுக்கெல்லாம் கொஞ்சம் லேட்டா போயிட்டாச்சுன்னா உள்ளுக்குள்ள யாருடைய காலை மிதிக்கிறோம்னே தெரியாது இல்லைங்களா? அப்போ வெளியில இருந்து உள்ளுக்குள்ள போகக்கூடிய அளவுல அந்த உள் அறைகளுக்குள்ள நாம நுழையும் போது அந்த சூழலுக்கு நம்ம உடம்பு இன்னும் பழகல. குறிப்பா குறிப்பா கண்கள் இன்னும் பழக்கத்துக்கு வரல. அதனால எதுவுமே தெரியாம போயிருது இல்லையா? உச்சி வெயிலும் கிட்டத்தட்ட அதே போன்ற ஒரு வேலை செய்யக்கூடியது. நீங்கள் பாருங்க, இந்த விளம்பரங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்கன்னா, ஒரு சின்ன பையன் வெயில்ல வந்து பார்த்தீங்கன்னா, விளையாடிட்டு இருக்கும்போது அவனுடைய தலைப்பகுதியில ஸ்ட்ரா போட்டு சூரியன் வந்து அவருடைய மொத்த எனர்ஜி உறிஞ்சிக்கிற மாதிரி எல்லாம் விளம்பரங்கள் எல்லாம் காமிக்கிறாங்க இல்லையா? கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு சூழல் நமக்கு நடக்கிறது. எப்போ இந்த உச்சி வெயில்ல நாம் நம்முடைய இயக்கங்களை எல்லாம் வைத்துக் கொள்ளும்போது. அதனாலதான் வந்து நபிகள் நாயகம் சொல்லுவார், உச்சியில் ஓரடி நடவேன். உச்சியில்னா உங்கள் தலைக்கு மேல் சூரியன் இருக்கக்கூடிய காலகட்டம் எதுவாக இருந்தாலும் சரி, அது உச்சி வெயில் தான். அந்த சமயங்களில் நீங்கள் நடக்கும்போது, நடக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் களைத்து போவீர்கள். உங்களுடைய உடம்பில் இருந்து அத்தனை சக்திகளும் உறிஞ்சப்படுகிறது. எதுங்க? அப்ப மத்த நேரத்துல சக்தி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய கதிரவன் ஏன் இப்ப நீ ரிவர்ஸா வேலை செய்யறாரு? அப்படின்னா, அந்த அந்த காலகட்டத்துல இருக்கக்கூடிய சமயங்கள்ல நாம் எந்த வேலையும் செய்யக்கூடாது. நான் கொஞ்சம் முன்னாடி கூட ஒரு உதாரணம் சொன்னோம் இல்லையா? ஒரு நாய் கூட அந்த வெயில் மிகுந்து அடிக்கக்கூடிய நேரங்கள் அது எங்கேயும் ஓடுறதில்ல, ஒடியாறதில்ல. ஏதோ ஒரு இடத்துல ஓய்வா இருக்குது இல்லையா? நாம் அது போல செய்கிறோமான்னு யோசிச்சு பாருங்க. ஏங்க நம்மலாம் அப்படி ரெஸ்ட் எடுக்க முடியுங்களா? வெயில பார்த்துட்டு இருந்தா நம்ம வேலையெல்லாம் எப்படிங்க செய்யறது? எனக்கு இயல்பாகவே என்னுடைய வேலையே வந்து பார்த்தீங்கன்னா, வெளியில 4 பக்கம் சுத்தி வேலை பார்த்தா தாங்க என் வேலை நடக்கும். அப்படியா நான் வேலையில் இருக்கிறேன். மார்க்கெட்டிங்ல இருக்கிறேன். இப்ப நான் பஸ்ஸு ஓட்டுறேன், கார் ஓட்டுறேன். ஏதோ ஒரு டிரைவர் வேலையா இருக்கிறேன். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில, நான் என்னுடைய வேலைகளில் இந்த சூரியனை பார்த்து நான் நிறுத்தி வைக்க முடியுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப உங்களுக்காக தான் குறிப்பாக இன்னொன்று சொல்ல வருகிறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, உச்சி பொழுதில் நேரடியாக உங்கள் வெயில் உங்கள் தலைப்பகுதியில் தாக்காமல் இருந்தா, இந்த 7 பேர் தப்பிப்பாங்க. யாரு? ஐம்பொறிகள். காது, கண்ணு, மூக்கு, வாய், தொடு உணர்வு. இது எல்லாமே துரியம், துரியாதீதம் சொன்னோம் இல்லையா? இந்த 7 பேரையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால், ஒண்ணே ஒன்று செய்யுங்க. முதலாவது ஒரு விஷயம், உங்கள் தலைப்பகுதிக்கு தலைப்பகுதியில பாருங்க, பெரும்பாலான ஆன்மீக பெரியவர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தலைக்கு ஏதோ ஒரு கவசம் போல, ஒரு உருமால் போல ஒன்றை அணிந்திருப்பார்கள். ஒரு குல்லாய் போல ஏதோ ஒன்று. ஆன்மீக பெரியவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, தலைப்பகுதி பாதுகாக்காமல் இருப்பவர்கள் இருக்கவே மாட்டார்கள். கண்டிப்பாக தலைப்பகுதிக்கு ஏதோ ஒரு கிரீடம் போல ஒன்றை அணிந்திருப்பார்கள். பார்த்திருக்கீங்களா? ஒரு காட்டன் துணியால, ஒருவேளை நீங்கள் வெயிலில் நீங்கள் இருக்கத்தான் வேண்டிய நபர். உங்களுடைய வேலையே அப்படித்தான்னா, நீங்க ஒண்ணு செய்யுங்க. இந்த 7 பொறிகள், 7 முக்கியமான சூழ் ஏழ்வர் சொல்றோம் இல்லையா? இந்த 7 பேரையும் பாதுகாத்துக்கிட்டீங்கனாலே, மொத்த உடல் நலத்துக்குமான ஆரோக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். என்ன செய்யணும்? ஒரு வெள்ளை வெளிர் என்று காட்டன் துணியாக இருக்கக்கூடியதை உங்கள் தலைக்கவசமாக அணிந்து கொள்ளுங்கள். அணிந்து கொண்டு ஒருவேளை நீங்கள் நண்பகல் வேலைகளில் உங்கள் வேலை இருக்கிறது என்றால் கூட நீங்கள் அதை செய்யுங்கள். வெள்ளை கலர்களே, வெள்ளை நிறம் வந்து வெயிலை கடத்தக்கூடியது. உங்கள் உடலுக்கு எந்த ஒரு பாதகத்தையும் ஏற்படுத்தாமல் முடிந்த வரைக்கும் அது சமாளிக்கக்கூடியது. வெள்ளை நிறத்துக்கு அந்த தன்மை உண்டு. ஒரு வேலை இந்த மாதிரி வேலை இருக்கிறவங்க அதை செய்யலாம். மத்தவங்க என்னங்க செய்யலாம்? உங்களுக்கு நிழல் புறமாக வேலை இருக்கிறது. அதாவது ஒரு வேலை நீங்கள் காலையில செய்து கொள்ளலாம். இல்லை மாலையில வந்து அந்த வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னா, அந்த உச்சி பொழுதுல எங்கேயுமே போகாம, இடம் விட்டு இடம் நகராமல் இருப்பது உங்களுக்கு அவ்வளவு நல்லது. உங்களுடைய ஜீவ சக்தி அனைத்துமே பாதுகாக்கப்படும். பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கிறதோ, சேமிப்பில் இருக்கிறதோ, அதையெல்லாம் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் முக்கியமான ஒரு விஷயம், அதுல நீர்ச்சத்துன்னு ஒண்ணு சொல்றோம் இல்லைங்களா? உடலில்
நம்முடைய உடம்புல வந்து பாத்தீங்கன்னா 70 பங்கு வந்து பாத்தீங்கன்னா நீரின் விழுக்காடு உண்டு. அந்த நீரின் விழுக்காடு அதிகமாக சூரியனால் உறிஞ்சப்பட்டுச்சுன்னா நீங்க சீக்கிரமே டயர்ட் ஆயிருவீங்க. எலக்ட்ரோலைட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, சத்துக்கள் அடங்கியதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீர் வழியாக வெளியேறி போயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியம் சமநிலை இழந்து விடும். அதனால உச்சி வேளைகளில் சூரியன் நேராக சுல்லென்று அடிக்கக்கூடிய காலகட்டத்துல நீங்க முடிந்த வரைக்கும் இடம் பெயராமல் ஒரு இடத்தில் அமைதியாக இருப்பது மிக மிக நல்லது. சரிங்களா? இது வந்து ஒரு பொதுவான வழிமுறை. அடுத்தது இந்த கோடை காலத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நெருப்போடு நாம ஒப்பீடு செய்வோம். நெருப்பு தத்துவம் பஞ்சபூதங்கள் சொல்றோம் இல்லைங்களா? நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? இந்த நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயத்துல இந்த பஞ்சபூத அடிப்படையில கோடை காலம் எதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா நெருப்பினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடியது. அப்ப இந்த நெருப்புடைய தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, நெருப்புடைய இதே வந்து பாத்தீங்கன்னா விரிவடைதல். விரிவடைதல் நெருப்பு அப்படின்னாலே விரிவடைதல் தான் அர்த்தம். ஒண்ணும் இல்ல, சாதாரணமான ஒரு பொருளை வந்து நீங்க நெருப்புல தூக்கி போட்டீங்கன்னா அது என்ன ஆகுது? தன்னுடைய தன்மையை வந்து தளர்வாக்கி தளர்வாக்கி இழந்து கொண்டு, அதாவது ஒரு சாதாரண ஒரு ஒரு பேப்பர் கூட போறீங்கன்னு வச்சுங்களேன், எரிந்து பொசுங்கி சாம்பல் ஆயிரும். தன்னுடைய தன்மையை இழந்து விடும். நெருப்பு அப்படின்னா இவர் மகாகவி பாரதி சொல்வார், நீ தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதையா நந்தலாலா. இந்த வெயில் காலத்துல அப்படி எல்லாம் பாட முடியாது இல்லைங்களா? வெயில் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லா இடங்களிலும் தளர்வு நிலையை தான் உண்டாக்குது. தளர்வு எல்லாருமே சீக்கிரம் சோர்ந்து போயிடும் இல்லையா? பாருங்க, குளிர்காலங்களில் நம்ம உடம்பை வந்து பாத்தீங்கன்னா சுருங்கும். அதாவது குளிருக்காக நம்ம உடம்பை அதிகமாக குறுக்கி கொள்கிறோம். உடலோடு உடம்பு எலும்பு அப்படியே எலும்பை ஒட்டினவாறு சுருக்கி கொள்வோம். வெயில் காலத்துல பாருங்க, உங்களுடைய அசு உசுன்னு உடம்பு அவ்வளவு தூரம் நம்ம விசிறி விசிறியா ஏதாவது ஒரு ஏசிக்குள்ள இருந்துட்டா கூட பரவாயில்லை போல இருக்கு. இல்ல ஃப்ரிட்ஜை திறந்தெல்லாம் ரொம்ப நேரம் திறந்து வைத்து கொண்டே அது பக்கத்திலேயே நின்னுக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? அப்போ இந்த இந்த வெயில் காலம், அது கோடை காலம் என்பது தளர்வு நிலையை உண்டாக்கக்கூடியது. உங்கள் உடல் முழுவதுமே ஒரு தளர்வு. நீங்கள் சீக்கிரம் சோர்ந்து போயிருவீங்க. என்னன்னு காரணம் கேட்டீங்கன்னா, நிறைய நீர்ச்சத்து என்பது வியர்வையாக வெளியேற்றப்படுகிறது. நிறைய நீர்ச்சத்து வெளியில போயிடுச்சுன்னா, நீங்க பாருங்க, குடிக்கக்கூடிய நீரின் அளவு என்பது அதிகமாக இருக்கும். வழக்கமா குடிக்கிறத விட தாகம் அதிகமாக எடுத்துக்கொண்டே இருக்கிறது. தண்ணீரும் நீங்கள் குடிக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய உடம்புல இருந்து கழியக்கூடிய சிறுநீருடைய அளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவா இருக்கு. சில பேருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அடர் மஞ்சள் நிறமாகவே வந்து சிறுநீர் கழியும், இல்ல ரொம்ப எரிச்சலாக போகிறதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, அனைத்து நீர்ச்சத்துகளும் இந்த கோடை காலத்தில் ஆவியாகி கொண்டே இருக்கிறது. நீங்கள் குடிக்கக்கூடிய நீரின் அளவு என்பது உடம்பில் தக்க வைக்கப்பட வேண்டும் இல்லையா? ஆனால் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த வியர்வை துவாரங்கள் வந்து இதுதான் வெயில் காலத்தை, இந்த கோடை காலத்தை பொறுத்த வரைக்கும் நெருப்பு தன்மையோட சொன்னோம் இல்லையா, தளர்வு செய்யும். தளர்வு செய்யிருச்சுன்னா இதுல இருக்கக்கூடிய இந்த கேட் வால் மாதிரி இந்த வால்வுகள் எல்லாம் திறந்து கொள்கிறது. வியர்வையாக நிறைய நீர் வெளியேற்றப்படுகிறது. அப்ப நெருப்பினுடைய தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்கெங்க எல்லாம் இருக்குதோ இருக்கக்கூடிய நீரையெல்லாம், ஆறு குளத்துல எல்லாம் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் உறிஞ்சி எடுக்கப்படுவதை போலவே வெயில் எப்படி உறிஞ்சு கொள்கிறதோ உங்கள் உடலிலும் அதே போன்ற ஒரு சூழல் நடக்கிறது. இதற்கு ஒரு மாற்றான வழி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்புக்குள்ள நீர்ச்சத்து தக்க வைக்கப்பட வேண்டும். வெப்பத்தில் இருந்து உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ள வேண்டும். அப்படி நான் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, பாருங்க, வழக்கமா வாரத்துல ஒரு நாள் வந்து எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் என்று சொல்லுவோம். 7 நாட்களுக்கு ஒரு முறை எண்ணெய் குளியல் அப்படின்னா, இந்த வெயில் கூடுதலாக இருக்கும்போது இந்த தளர்வு நிலையை வந்து அதிகரிக்குது இல்லையா? இதை குறைக்க வேண்டும். உங்க உடம்புல நீர்ச்சத்து வந்து தேவையான அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா, எண்ணெய் குளியலை வாரத்துக்கு 2 முறையாக செய்ய வேண்டும். ஏங்க இதுக்கெல்லாம் செய்யறதுக்கு டைமு ஒன்னு ஒரு 1/4 மணி நேரத்திலாம் கூட ஒன்றும் அதிகமா செலவில்லை உங்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எதற்கோ எவ்வளவோ நேரத்தை நாம் ஒதுக்குறோம் இல்லையா? வாரத்துல 2 நாள் காலை வேலைகள்ல நீங்க எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு பாருங்க. இந்த எண்ணெய் கோட்டிங் இருக்குது இல்லையா? ஒண்ணு இல்லை, உங்களுடைய கைகள்ல, கால் பகுதிகள்ல இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த வியர்வை பிசு பிசுப்பா இருக்குது இல்லையா? இந்த வழியாவெல்லாம் நிறைய தண்ணி லாஸ் ஆயிருச்சு, நிறைய தண்ணீரை இழந்திருக்கீங்க இல்லையா? அந்த பிசு பிசுப்பு தான் இருக்குது. இது அப்படியே உப்பு மாதிரி படிஞ்சு அப்படியே மேல நிற்கும். காலப்போக்கில் இதுவே வந்து பிப்பியா என்ன சொல்றது, இச்சிங் சொல்றோம் இல்லையா, அரிப்பை தோற்றுவிக்க கூடியதாக மாறிவிடும். இதுக்கெல்லாம் மாற்று நம்ம என்ன சொல்றோம், நீர்ச்சத்தை தக்க வைக்கணுங்க. நிறைய தண்ணி குடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை.
நம்ம சொல்ற பிரகாரம் செய்துட்டு வந்தீங்கன்னா நிறைய தண்ணீர் வந்து குடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. உடம்புல நீர்ச்சத்தும் தக்க வைக்கப்படும். ஒண்ணு இல்லைங்க, நீங்க இந்த கோயில்கள் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். கோவில்கள்ல மூலஸ்தானத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில அதோட உள்பக்கம் சரி வெளிப்பக்கம் சரி எண்ணெயால் வந்து ஒரு கோட்டிங் மாதிரி பூசி வச்சிருப்பாங்க. அந்த எண்ணெய் பவுச் வந்து என்ன வெயிலுக்கும் காயாதுங்க. பார்த்துருக்கீங்களா? நான் இங்க வரும்போதெல்லாம் நிறைய கோயில்கள் அந்த மாதிரி பார்த்தேன். குறிப்பாக வந்து ஆத்துப்பாலத்துக்கிட்ட ஒரு ஒரு அம்மன் கோயில் நினைக்கிறேங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா வெளிப்பிரகாரம் இருக்கு இல்லைங்களா, வெளிப்பிரகாரத்துல இருக்கக்கூடிய அந்த கருங்கல் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் கோட்டிங். இத்தனை வெயிலையும் அது ஒண்ணும் காயலைங்க, அதே அப்படி ஒரு மினுமினுப்போடு இருக்குது. மூலஸ்தானத்துல உள்ளுக்குள்ளேயும் பாருங்க, நம்ம கோயிலுக்குள்ள போனா போய் நிற்கும் போது ஒரு குளுமை தெரியுதா, ஒரு குளிர்ச்சி தெரியுதா? என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க எல்லாமே எண்ணெய் காப்பு வந்து அப்படி செய்யப்பட்டிருக்கிறதுங்க. இதே மத்த பக்கத்தில் இருக்கக்கூடிய வெப்பம் என்பது அந்த கருவறை அல்லது கற்பகிரகம் அப்படிங்கக்கூடிய இடத்துல பாருங்க குளிர்ச்சியாகவே இருக்கும். அப்ப என்ன செய்து வைத்திருக்கிறார்கள் நம் முன்னோர்கள்? நம்ம உடம்பை கோயிலோடு ஒப்பிட்டார்கள். நம்ம உடம்பே ஒரு கோயில் தான், உடம்பே ஆலயம் தான். இதைய நாம கோயிலுக்கெல்லாம் நம்ம எண்ணெய் காப்பு செய்யற மாதிரி, சாமிக்கெல்லாம் எண்ணெய் காப்பு செய்யற மாதிரி நாம் நமக்கு அந்த எண்ணெய் காப்பை செய்து கொண்டோமா என்று கேட்டால் அப்படி தெரியாது. நிறைய பேர்த்துக்கு அதுக்கு நேரம் இல்லைன்னு ஒண்ணு. ஏங்க எண்ணெயெல்லாம் வந்து தேய்ச்சி குளிக்கலாமா? முதல்ல நான் சோப்பு போடுவேன், ஷாம்பு போடுவேன், எண்ணெயெல்லாம் போட்டு நான் குளிக்க மாட்டேன். அதெல்லாம் யாரும் செய்வாங்களா? எண்ணெயெல்லாம் தேய்ச்சி குளிப்பாங்களா? அப்படின்னு என்னைக்கும் வியாக்கானம் பேசக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. பெரும்பாலும் அவர்கள் மட்டுமே நிறைய உடல் உபாதைகளுக்கு உள்ளாகிறாங்க. இந்த குறிப்பா இந்த கோடையில நிறைய உபாதைகளுக்கு வரக்கூடிய காரணங்கள் என்ன கேட்டீங்கன்னா, இந்த நீர்ச்சத்தை வந்து தக்க வைக்காமல் விடுவதால் வரக்கூடியது. அதனால என்ன வரப்போகுதுன்னு வரிசையா சொல்லிட்டு வரேன் பாருங்க. முக்கியமா முதல் விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த எண்ணெய் காப்புன்னு சொல்லக்கூடிய நல்ல எண்ணெய் தேய்த்து வாரத்துல 2 நாள் குளிச்சிட்டீங்கன்னா உங்க உடம்பை கடந்து நீர்ச்சத்து என்பது அதிகம் விரயமாகாது. வெயில் உங்களுக்கும் அடிக்கும். ஆனா பாருங்க, நீங்க அதனால் பெரிதளவுல மத்தவங்கள மாதிரி எல்லாம் தசு புசுனெல்லாம் அலற மாட்டீங்க. வெயிலா? ஆமா. மழை காலம் மாதிரி இது வெயில் காலம். இதுவும் அப்படிதான் இருக்கும். அதனால என்ன பாருங்க, மழை பெய்தால் வீடு ஒழுகிக் கொண்டே இருக்கிறது என்றால் நீங்கள் மழையை குறை சொல்வீர்களா, உங்கள் கூரையை சரி செய்து கொள்வீர்களா அப்படின்னு கேட்டா என்ன சொல்வீங்க? ஏங்க மழை பெய்யதாங்க செய்யும், நாம் இருக்கிற வீட்டை நாம தாங்க பழுது பார்த்து நாம் சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்வீர்களா இல்லையா? அதே தான் இதையும் நம்ம சொல்றோம். உங்களுக்கு வெப்பத்துடைய தாக்கத்திலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள வழி தெரியவில்லை என்றால் நீங்கள் அதை தெரிந்து கொண்டு பயன்படுத்துங்க, நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க. அதை விட்டுட்டு கோடை காலத்தை குறை சொல்லாதீர்கள். இன்னொன்று, கதிரவன் இல்லையேல் இந்த உலகமே இல்லை. முதல்ல இது இயற்கை நியதி. அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எதை ஒன்றையும் பழிக்க மாட்டீர்கள். இப்ப நம்ம விஷயத்துக்கு வந்துருவோம். அப்ப வாரம் 2 முறை எண்ணெய் குளியல் என்பது இந்த கோடைக்காலம் முடிவு வரைக்கும். அதுக்கப்புறம் நீங்க வாரம் ஒரு முறை வச்சுக்கோங்க. இல்ல மழைக்காலங்களா இருந்தா நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வேண்டாம்னு வேற சொல்றோம். ஏன்னா ஈரப்பதம் என்பது தக்க வைக்க படும்போது குளிர்காலங்களில நீங்க எண்ணெய் குளியல் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? ரைட். இப்போ நான் இதெல்லாம் பண்றேனுங்க. அதை பத்தியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க இதை பண்ண சொல்லிட்டீங்க. அதனால எண்ணெய் தேய்த்து குளிக்கல் அப்படிங்கிறத நான் செய்யறேன். இதை பண்ணிக்கிட்டா எனக்கு ஆரோக்கியம்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ ஒரு வேளை நான் பண்ணாம விட்டுட்டா எனக்கு என்னங்க? ஏன்னா நம்ம ஆட்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை பண்ணுனா என்ன ஆகும், பண்ணாட்டி என்ன ஆகும், ரெண்டுக்குமே விஷயம் தெரிஞ்சாகணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய அறிவு செல்வத்தை நாம தேடி தேடி பயணிக்கிறோம். நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் இல்லையா? அப்போ இதெல்லாம் செய்தா ஆரோக்கியம். சொல்ல போனா இதையெல்லாம் நீங்க செய்துட்டு வந்துட்டா நல்லதுன்னு சொல்றோம். ஒருவேளை செய்யலைன்னா என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா பாருங்க, பாடி வந்து டீஹைட்ரேஷன் சொல்றோம் இல்லைங்களா, நீர்ச்சத்தை இழந்து கொண்டு வரும்போது என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய உடம்புல வெப்பத்தை தாங்க முடியாம வியர்வையில ஏற்படக்கூடிய வியர்க்குரு சொல்றோம் இல்லைங்களா, அது வந்து உண்டாகும். வேர்க்குரு உண்டாயிட்டு வந்ததுன்னா அதனால வந்து நமைச்சல், எரிச்சல், அதை வந்து நம்ம கிரிட்டே இதை வந்து ஹீட், என்ன சொல்றேன், டீஹைட்ரேஷன் ஹீட் அப்படின்னே வந்து பேருங்க. இதுக்கு வந்து என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, அதிகப்படியான செல்கள் வந்து இறந்து போயிருதுங்க. எதுங்க, நீங்க சாதாரண உடம்போட தேவைக்கு தண்ணி குடிக்காம விடுறீங்க இல்லையா? ஒருவேளை தண்ணி வந்து நிறைய குடிச்சு ஏங்க எத்தனை தண்ணிங்க குடிக்கிறது? ஒரு டீயோ காபியோ சாப்பிட்ட இவ்வளவு தண்ணி குடிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நீங்க ரொம்ப புத்திசாலித்தனமா யோசிச்சு டீயோ காஃபியோ குடிக்கிறீங்க, இல்ல ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறீங்க, மின்பானங்கள் இருந்து வெளிநாட்டு கம்பெனி நிறுவனங்கள்லாம் அவர் கொடுக்குறாங்களே, அப்படி குடிச்சிட்டீங்கன்னா நீரோட தேவை அதில் ஈடாகாது. தண்ணிக்கு எப்போதுமே தண்ணி தான் மருந்து, தண்ணி தான் உணவு, தண்ணி தான் மருந்து. நீங்க தண்ணிக்கு பதிலாக ஒரு டீயோ காப்பியோ சாப்பிட்டு அதை வந்து ஈடு கட்டிட்டு தான் நீங்க நினைத்து கொண்டீர்கள் என்றால் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நீர்ச்சத்து கிடைக்காம நிறைய செல்கள் இறந்து போகும். ஆச்சுங்களா? இதுக்கு வந்து ப்ரோப்ளி ஹீட், PROBLY
புரோபிலி ஹீட் அப்படின்னு பேருங்க. இந்த ஹீட்னால நிறைய செல்கள் இறந்து போகுது அப்படின்னு வச்சுங்களேன். இறந்து போன செல்கள் எல்லாம் வந்து உடம்பை விட்டு கழிவுகளாக வெளியேற்றப்படாமல், ஏன்னா நீர்ச்சத்தே ரொம்ப குறைஞ்சிட்டு இருக்குது. இன்னொன்னு புரியுங்களா? நம்ம உடம்புல இருந்து கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு கூட தேவையான அளவுக்கு நீர்ச்சத்து உடம்புல இருக்கணும். அப்படி இல்லைன்னா இறந்து போன செல்கள் பாருங்க, ஏற்கனவே வந்து ஒரு தாகத்துக்கு தண்ணி கொடுக்கலன்னா கூட கடைசி காலகட்டங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இறந்து போயிறாங்க. இன்றைக்கு இப்ப காலகட்டத்தை பாருங்க, வெயில் கடுமை தாழாமல் நிறைய வயதானவர்கள் மாண்டு போகிறார்கள். நம்ம பாக்குறோம் இல்லையா? அக்கம் பக்கம் இருக்கிறவங்களை கூட நிறைய பேர் கேள்விப்படுறோம். வயசெல்லாம் கூட இருக்குங்க. ஆனா வந்து திடீர்னு என்னன்னு தெரியல இறந்து போயிட்டாருன்னு சொல்லுவாங்க. வெயில் காலம் கடுமையாக இருக்கும்போது நிறைய வயதானவர்கள் வந்து இறந்து போகிறார்கள். குறிப்பா என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிக நல்ல செல்கள் கூட இறந்து போயிருதுங்க. நீர்ச்சத்து இல்லாம நமக்கு நிறைய பேத்துக்கு இந்த விஷயமே புரியறது இல்ல. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, வியர்வை, வியர்க்குரு, அதனால வரக்கூடிய நமைச்சல், எரிச்சல் மட்டும் இல்ல, நல்ல செல்கள் கூட நீர்ச்சத்து பற்றாக்குறையினால் இறந்து போகிறது. அப்படின்னா இந்த கழிவுகளை வெளியேற்றாமல் ஒருவேளை உடம்பில் தங்கிவிடும் என்றால் இது கேன்சருக்கு கூட வழிவகுக்கும் என்று சொல்கிறார்கள். உடம்பை விட்டு கழிவு செல்கள் எல்லாம் பாருங்க, இறந்து போனவங்க எல்லாம் எடுத்து அடக்கம் பண்ணிடணும் இல்லையா? நம்முடைய செல்களையும் அப்படித்தான். உடம்புல எல்லாம் வந்து எந்த ஒன்று கழிவுன்னு முடிவு பண்ணிடுச்சுனாலும் உடம்பை அதையே வந்து வெளியே அனுப்பிடுது. அப்படி இல்லை அப்படின்னா அது உடம்பில் தேங்கி கொள்ளும். சரி, இது ஒரு பக்கங்க. வெய்ய காலத்துல வேர்க்கூர் வரத்தாங்க செய்யுது இல்லையா? வேர்க்கூறாம இல்ல, நிறைய குழந்தைகளுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வேர்க்குருவுக்குன்னு ஒரு பவுடர் எல்லாம் வேற வச்சிருக்கிறாங்க. அந்த பவுடர் போட்டா அப்படியே கொஞ்சம் குழு குழுன்னு இருக்குது. அதுல விளம்பரங்களை நிறைய காமிக்கிறாங்களே. நீங்க எந்த ஒண்ணுக்கும் நீங்க கவலைப்படாதீங்க. நாங்க எங்க கிட்ட எல்லாமே வந்து கிரீம் இருக்குது, பவுடர் இருக்குது. நீங்க இதை போடுங்க. எதுக்கு போட்டா இன்னும் நாளுக்கு நாள் இன்னும் பெருசாகும், தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் கொண்டே நம்மளை அதை தள்ளும் இல்லையா? நாம சொல்லக்கூடியது மிக மிக எளிமையானது. பாருங்க, இந்த வியர்க்குரு வந்துருச்சு பாருங்க. முதலாவது ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். வாரம் 2 முறை எண்ணெய் குளியல் ஒரு சொல்யூஷனா சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் தேவைக்கு தண்ணீர் குடிக்கணும். சில பேருக்கு தண்ணி குடிச்சு குடிச்சே முடியல. ரொம்ப தண்ணி குடிச்சிட்டேங்க, குடிச்சு குடிச்சு சடைஞ்சு போச்சுங்க, எவ்வளவுங்க தண்ணி குடிக்கிறது அப்படின்னு இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்காக சொல்றேன், நீங்க தண்ணி குடிக்கிறதுக்கு சடைஞ்சுக்க வேண்டாம். ஒருவேளை தாகம் அதிகமாயிட்டே போகுதுன்னா நீங்க குடிக்கிற தண்ணியிலே கொஞ்சம் ஜீரகத்தை போட்டு வச்சிருங்க. சீரகம் சமையலுக்கு பயன்படுத்துறோம் இல்லையா? அந்த சீரகத்தை நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணீரில் போட்டு வைத்து விட்டால் போதுமானது. உங்களுக்கு தாகம் போதெல்லாம் அதை எடுத்து குடிங்க. வழக்கமா சாதாரண தண்ணீரை நீங்கள் 2 தடவை 3 தடவை குடிப்பீங்க. ஒரு 2 3 சொம்பு அளவுக்குலாம் குடிச்சிருவீங்கன்னா, இதுல 2 3 டம்ளர் குடிச்சீங்கனாலே போதும். குளிர்ச்சியும் தரும், உங்களுடைய தாகத்தையும் நிறைவு செய்யும். இது ஒரு வழிங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் இந்த நீர்ச்சத்து பற்றாக்குறையினால செல்கள் இறந்து போவது என்பது நிறுத்தப்படும். தடுத்து நிறுத்தப்படும். இது உறுதியா நடக்கும். அதுக்கப்புறம் ஏங்க இந்த வியர்க்குரெல்லாம் வந்துருச்சுங்க, அதுக்கு நான் பவுடர் போடல, கிரீம் இதெல்லாம் போடல, அதுக்கு மாற்றா என்னங்க நான் செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு நல்ல வழி என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப பாருங்க, இந்த ரோடு ஓரங்கள்ல பாருங்க, இந்த பனை மரத்துடைய நொங்கு இருக்கு இல்லையா? நொங்கு வந்து பாத்தீங்கன்னா வச்சிருப்பாங்க. பெரும்பாலும் இன்னைக்கு நுங்குகள்லாம் வந்து நல்லதுன்னு நினைச்சு நிறைய பேர் விரும்பி சாப்பிட்றதுக்குலாம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு நல்ல மாற்றம், ஒரு வரவேற்கத்தக்க மாற்றம் கூட. இந்த நுங்கோட மேல் தோல் பாருங்க, ஒரு பிரவுன் கலர்ல இருக்கும் பாத்தீங்களா? ஒரு வெள்ளையும் பிரவுன் சேர்ந்த ஒரு, அதாவது நுங்குக்கு மேலாக இருக்கக்கூடிய ஓடு. அந்த மேல் ஓட்டை மட்டும் சேகரிச்சுங்க. அதை வீண் பண்ண வேண்டாங்க. இதைய மைய அரைச்சு ஒரு பசை போல பண்ணி எங்கெல்லாம் வேர்க்குரு இருக்கிறதோ போட்டு வைத்துக்கொண்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு குளிச்சு பாருங்க. வியர்க்குரு வந்த சுவடு தெரியாம மறைஞ்சு போயிருங்க. அதுக்கப்புறம் பாருங்க, அந்த சந்தன கட்டை இருக்குது இல்லைங்களா? அந்த கதற்கடைகளை, காதி கிராஃப்ட் மாதிரி கடைகளை கூட சந்தன கட்டைகள் கிடைக்கும் பாருங்க. சந்தன வில்லைகள் எல்லாம் ஒரிஜினல் இல்லை. சரிங்களா? புருஷ மரம் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. அந்த புருஷ மரத்துல இருந்து வந்து அதோடைய பொடிகள்லாம் எடுத்துட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணா சந்தன மரம் மாதிரியோட இது மாதிரியே கலர் எல்லாம் வரும். அதுக்கு சில சென்ட்டுகள்லாம் கலக்கி சந்தன வில்லைகள் என்று இன்றைக்கு கடைகளில் விற்கிறார்கள். உண்மையில் அது சந்தன வில்லைகள் அல்ல, ஒரிஜினல் கிடையாது. நம்ம சொல்லக்கூடியது சந்தன கட்டைகள். அது கிடைக்கக்கூடியதுதான். அதைய நீங்கள் இளைத்து தண்ணி விட்டு இளைச்சு நீங்க எங்கெங்கெல்லாம் வேர்க்குரு இருக்கிறதோ அங்கெல்லாம் போட்டுட்டு வந்தீங்கன்னா வேர்க்குரு சீக்கிரமே மறைஞ்சு போயிருங்க. இது ஒரு ரொம்ப நல்ல ஒரு அருமையான வழி. இது எல்லாத்தையும் விடங்க, நம்முடைய வேப்ப மரம் இருக்கு இல்லையா? வேப்ப மரத்துடைய இலைகளை பறித்து நல்லா மைய அரைத்து அதையும் வேர்க்குரு மேல போட்டுட்டு வந்தீங்கன்னாலும் வியர்க்குரு என்பது சீக்கிரமே மறைந்து போயிருங்க. ரொம்ப குளிர்ச்சியா இருக்குங்க. பாருங்க, அம்மை இருக்கு இல்லைங்களா? இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல ரொம்ப சவாலான விஷயம். நிறைய பக்கம் நிறைய வீடுகளில் அம்மை நோய் கண்டவர்கள் இருக்கிறாங்க இல்லையா? இது வெயில் காலத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா பிரதானமா வரக்கூடிய சின்னம்மை, பெரியம்மை, தவிட்டம்மை, பொண்ணுக்கு வீங்கி, இது மாதிரி நிறைய அம்மைகள் எல்லாம் வருது இல்லைங்களா? இது எல்லாமே வெயில்னால, ஒரு குறிப்பிட்ட வைரஸ்னால ஏற்படக்கூடியது. இதற்கு எது மருந்துன்னு கேட்டீங்கன்னா, குளிர்ச்சி தான் மருந்தாக இருக்கிறது.
இன்னைக்கு கூட அம்மை வந்தால் ஒரு ஊசி போட்டுக்கொண்டு இல்ல ஏதோ ஒன்று மருந்த மாத்திரையை சாப்பிட்டால் சரியாக போகிறது என்று நினைக்கிறார்கள் இல்லையா? அதை விட மிக எளிய வழி, உடம்புக்கு பாதகம் இல்லாத ஒரு நல்ல வழி எதுன்னு கேட்டீங்கன்னா, அம்மைக்கு சிறப்பு பனங்கற்கண்டு. இப்ப பாருங்க, பனை நொங்குல மேல் தோல்ல இருந்து வேர்க்குருக்கு ஒரு மருந்து சொன்னோமா, அதே மாதிரி அம்மையை நீங்கள் சீக்கிரமே அதுவே குணமாவதற்கான வழின்னு கேட்டீங்கன்னா, அம்மை வெப்பத்தினால வந்திருக்குது இல்லைங்களா? வெப்பத்தினுடைய வேலை என்ன? அங்கங்க சின்ன சின்ன பொறி பொறியா உண்டாக்கும். சில பேர்த்துக்கு பெரிய அம்மையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொப்பளங்களை கூட உண்டாக்கி இருக்கும் இல்லையா? அதுக்கு ஏற்கனவே சொன்னேன், வேப்ப இலையை நீங்கள் அரைத்து அதன் மேல பூசலாம். பாருங்க, புளிப்பு காரமான சுவை உள்ள உணவுகளை அறவே தவிர்க்கும். புளிப்பு உப்பு காரம் அறவே தவிர்க்கணும். இளநீர், நுங்கு, பனங்கற்கண்டு, பழங்கள், இந்த வகைராக்கள் சமைக்காத உணவாக இதை எடுத்துட்டு வந்தா அம்மை நோய் கண்டவர்களுக்கு ஒரு மிக சிறந்த தீர்வாக இருக்கும். இது கூட எவ்வளவு நீர் குடிக்கிறார்கள். தண்ணீரை குடிப்பது ரொம்ப நல்லதுங்க. சீரக தண்ணீராக அருந்துவது என்பது மிக மிக சிறப்பு. சரிங்களா? சின்ன அம்மை, பெரிய அம்மை, இது மாதிரி நிறைய அம்மை இருக்கிறது. அம்மை நோய்கள் பார்த்தீங்கன்னா, அம்மை நோய் எளிதில் குணப்படுத்தக்கூடியது. அதை கண்டு அஞ்சக்கூடிய ஒரு ஒரு நோய் அல்ல, ஒரு வியாதி கிடையாது அது. அதுக்கு என்ன செய்யணும்? வேப்பிலை பார்த்தீங்கன்னா, அம்மை நோய் கண்டவர்களுக்கு பக்கத்திலேயே வச்சிருப்பாங்க. ஏன்னா கையால் சொரிந்தால் கூட அம்மை நோய் மேலும் பெரிதாகிவிடும். நகம் கூட படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம கை நகம் கூட பற்றக்கூடாது இல்லையா? அதற்கு வேப்பிலையாலேயே விசிறிப்பாங்க. அந்த ஏதாவது அரிப்பு ஏற்பட்டா கூட அதனாலேயே இது பண்ணிட்டீங்கன்னா, வேப்பிலையாலேயே நீங்க வருடி கொடுத்து என்றால் சீக்கிரமே அந்த இது சரியா போகும். அம்மை நோயை நாம் சீக்கிரமே குணப்படுத்தி விட முடியும். வயிற்றுப்போக்கு இந்த கோடை காலத்துல ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயங்க. ஏன்னா நிறைய பேர் நிறைய ஊர்களுக்கெல்லாம் போவாங்க. அதுலயும் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சிட்டோம், ஒரு குளிர்பானங்கள் குடிப்பாங்க. இல்ல ஐஸ் கட்டியாவது எடுத்து சாதாரண தண்ணியிலையாவது போட்டெல்லாம் குடிப்பாங்க இல்லையா? இதுல சில கிருமிகள்னால பாத்தீங்கன்னா, நமக்கு ஃபுட் பாய்சனாலேயோ ஏதோ ஒன்று வயிற்றுப்போக்கை ஏற்படுத்தி விடும். அப்படி வயிற்றுப்போக்கு ஏற்படுத்தும் போது என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, மாதுளை ஓடு இருக்கு இல்லைங்களா? மாதுளம் பழம் நம்மளுக்கு தெரியும். மாதுளம் பழத்தை எடுத்து நம்ம ஜூஸா சாப்பிடுவோம், பழமா சாப்பிடுறோம் இல்லையா? அது போக மேல் ஓடு இருக்கு இல்லையா? மேல் தோல். அந்த மேல் தோல், இந்த வயிற்றுப்போக்கு இருக்கக்கூடிய சமயத்துலங்க நான் சொல்றது, மேல் தோலை, மாதுளை தோலை மட்டும் பொடி பொடியாக அரிந்து மிக்சியில போட்டு அரைச்சு, அதோட துவர்ப்பான ஒரு நீர் கிடைக்கும் இல்லையா? அந்த மிக்சியில அரைச்சதுக்கு அப்புறம் அதை நீங்கள் வடிகட்டி ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு குடித்து விட்டீர்கள் என்றால், அந்த வயிற்றுப்போக்கு ஏற்படுத்தி இருந்த கிருமியும் அழிஞ்சு போயிடும். அதே மாதிரி வயிற்றுப்போக்கு நிக்காம போயிட்டு இருந்ததுன்னா, அதையும் நிறுத்துவதற்கு இது ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். அதனால கோடை காலத்தில் வயிற்றுப்போக்கு என்பது ஏற்பட்டுருச்சுன்னா, ஏற்பட்டா நீங்க இந்த வழிமுறையை நீங்கள் கடைபிடிக்கலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது மஞ்சள் காமாலை. அதுவுமே பாருங்க, மழை காலங்கள்ல, அதாவது குளிர்காலங்களை விட மழை காலங்களில், இந்த கோடை காலங்களில், வெயில் காலங்கள்ல பாத்தீங்கன்னா, ரத்தத்தில் உள்ள பில்ருபின் அளவு இருக்குது இல்லைங்களா? அதாவது இறந்து போன சிவப்பு செல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, மண்ணீரலால் தரம் பிரிக்கப்பட்டு பில்ருபினாக மாற்றமடையும். இது பாத்தீங்கன்னா, அத சிவப்பணுக்களுக்கு, ரத்த சிவப்பணுக்களுக்கு 120 நாள் அப்படிங்கிற ஒரு கால அளவு இருக்குங்க. அந்த 120 நாட்கள்ல அந்த செல்கள் அழிந்து மறுபடியும் புதிய ரத்த அணுக்கள் என்பது உருவாக வேண்டும். இந்த அழிந்த சிவப்பு ரத்த அணுக்கள் பில்ருபினாக மண்ணீரலால் மாற்றப்படுகிறதுங்க. இந்த இதுல பாத்தீங்கன்னா, இந்த கழிவுகள் உடம்புல இருந்து வெளியில போகலைன்னா, இது ரத்தத்திலே கலந்து சுத்திட்டு இருக்கும் இல்லைங்களா? கல்லீரலால் இது நச்சாக மாற்றி வெளியேற்றப்படாமல் ஒரு வேளை ரத்தத்திலேயே இருக்கும் அப்படின்னா, இது காமாலை நோயாக மாற்ற முடியும். இதுல ஹெப்படைட்டிஸ் ஏ, பி, சி, இ என பல வகைகள் இருக்குதுங்க. ஹெப்படைட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்று வரைக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு சரியான மருந்து என்பதாக இல்லை. சித்த மருத்துவத்துல, இயற்கை மருத்துவத்துல எல்லாம் கூட அதற்கு தீர்வு உண்டு. கல்லீரலை சரி செய்வதற்கான ஒரு எளிய தீர்வு எல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு கூட கீழா நெல்லி இருக்குது இல்லைங்களா? கீழா நெல்லியை அரைத்து ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்து மோர்ல கலந்து சாப்பிட்டா பாருங்க, இந்த கோடை காலத்துல கீழா நெல்லி ஒரு குளிர்ச்சியா, மோர் ஒரு குளிர்ச்சியா, இரண்டையும் குளிர்ச்சியான அந்த மருந்தாக பயன்படுத்தும் போது கல்லீரலை பாதித்திருக்கக்கூடிய அது எந்த ஒரு காமாலையாக இருந்தாலும் குணப்படுத்துவதற்கு ஒரு மிக சிறந்த தீர்வு. என்ன செய்யணும்? எண்ணெயில் பொரித்த உணவுகளை கண்டிப்பாக தவிர்த்தரணும். பல உணவுகள் மட்டுமே இந்த காமாலை கண்டவர்கள், அதாவது இந்த கோடை காலத்துல வந்திருக்கக்கூடிய எந்த ஒரு காமாலை நோயாக இருந்தாலும் சரியாங்க, காமாலைக்கு ஒரு சரியான தீர்வு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கீழா நெல்லி ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு அரைத்து, கீழா நெல்லியில வேறு, தண்டு, இலை அனைத்துமே மருந்து.
அது மண் தன்மை போற அளவுக்கு நல்லா நீர்ல அலசிட்டு அரைச்சிங்கன்னா ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு வந்துச்சுன்னா அதை மோர்ல கலந்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டால் போதுமானது. காமாலை சார்ந்த அனைத்துக்குமே இது சரியா தீர்வாக அமையும். அதே மாதிரி இந்த பில்ருபின் சொன்னோம் இல்லைங்களா, ரத்தத்திலேயே சுத்திட்டு இருக்கக்கூடிய சிதைந்து போன ரத்த சிவப்பணம் இருக்கு இல்லையா, அதையும் வெளியேற்றக்கூடிய வேலைக்கு கல்லீரலுக்கு வலு கிடைக்கும். கல்லீரல் அந்த வேலையை வந்து சரி செய்து விடும். சரி, இதை நம்ம பண்ணிடலாங்க. அதுக்கப்புறம் உடம்பு வந்து எப்ப பார்த்தாலும் எனக்கு வந்து சூடு அதிகமாகவே இருக்கிறது. நான் என்ன செய்வது? உடம்பு சூடு எப்ப பார்த்தாலும் அப்படியே ஒரு அடுப்புக்குள்ள என்னை வச்சுக்கிட்ட மாதிரி அவ்வளவு தக தக தகன்னு எரிஞ்சுக்கிட்டே இருக்குங்க. இதுக்கு என்ன செய்வது அப்படின்னு சில பேர்த்துக்கு இருக்கும் இல்லையா? அவர்களுக்கு ஒரு சிறந்த வழி என்னன்னு கேட்டீங்கன்னா, சோற்று கற்றாழை இருக்குது இல்லைங்களா? பெரும்பாலும் வீடுகள்ல கூட சில பேர் பிளான்ட் மாதிரி வச்சு வளர்க்குறாங்க. ரொம்ப நல்ல விஷயம். இந்த சோற்று கற்றாழை வந்து நீங்க பாருங்க, ஒரு வேளை இதுவரைக்கும் நீங்க வளர்க்காதவரா இருந்தா உங்க வீட்ல கூட ஒரு சின்ன பிளான்ட் மாதிரி தொட்டி செடியாக நீங்க வளர்த்துங்க. கற்றாழை, சோற்று கற்றாழை. ஆலிவேரா சொல்றோம் இல்லைங்களா? அந்த இதைய அது உள்ளுக்குள்ள இருக்கு. மேல் மடலை உள்ள பிளந்துட்டீங்கன்னா, உள்ளுக்குள்ள ஜெல்லு மாதிரி இருக்கு இல்லையா? அதை உடல் முழுவதும் பூசிருங்க. ஒரு 1/4 மணி நேரம் விட்டுருங்க. கொஞ்சம் வாசம் அப்படியே நீங்க நினைக்கிற மாரி சென்ட் மாரியெல்லாம் இருக்காது. கற்றாழை வாசம் அது ஒரு மாரியா தான் இருக்கும். ஆனா, ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சுட்டு குளிச்சு பாருங்க. உடம்பு மொத்தத்துக்குமே தேய்ச்சு குளிக்கலாங்க. நான் சொல்றது உச்சந்தலையிலிருந்து பாதம் வரைக்கும். எண்ணெய் குளியல் சொன்னோம் இல்லையா? அது மாரி சோற்று கற்றாழை குளியல் இது. இத பண்ணுனீங்கன்னா அந்த குளிர்ச்சி இருக்கு பாருங்க. அடடடா! வாயில சொல்ல முடியாதுங்க. அந்த அளவுக்கு குளிர்ச்சி. ஃப்ரிட்ஜுக்குள்ள நீங்க உட்கார்ந்து எந்த அளவுக்கு குளிர்ச்சி உணர்வீர்களோ, அப்படி ஒரு குளிர்ச்சியை நீங்கள் உணர்வீர்கள். அவ்வளவு ஒரு குளுமையை தரக்கூடிய சோற்று கற்றாழை குளியல். அப்போ உடம்பு எந்நேரம் ஹீட்டாவே இருந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல தீர்வு. நிறைய நீர்ச்சத்து விரயமாவது இதனால் வந்து தடுக்கப்படுங்க. அதுக்கு அடுத்தது கண்கள். இன்றைக்கு வெயில்ல வந்து பார்த்தீங்கன்னா, கண்ணே அவிஞ்சு போயிரும் போல இருக்குதுங்க. அப்படி வெயில் எல்லாம் சொல்றோம் இல்லையா? அப்ப என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, கண்களுக்கு வெள்ளரி இருக்குது இல்லைங்களா? வெள்ளரியை வந்து குறுக்கு வெட்டாக அந்த வட்ட வட்டமா இருக்கு இல்லையா? அப்படி வெட்டி கண்கள் 2க்கும் 1/2 மணி நேரம் அப்படியே வச்சுட்டு ஓய்வு நேரத்துல அத வச்சுட்டு உட்காந்துட்டீங்கன்னா, கண்களுக்கு அவ்வளவு ஒரு குளுமையா இருக்குங்க. வெள்ளரி துண்டு வைக்கலாம். இந்த பியூட்டி பார்லர்ல நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்படியே முகத்துக்கெல்லாம் ஏதோ கலர் கலரா சாயம் பூசியிருப்பாங்க. வெள்ளை கலர்ல கண்ட கண்ட கிரீம் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. கண்ணுக்கு மட்டும் 2 வட்டமா வெள்ளரி துண்ட வெட்டி வைக்கிறாங்க இல்லையா? அதையே நாம நம்ம வீட்லயே செய்யலாம். கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சிங்க. இதே போல நந்தியாவட்டம்னு ஒரு பூங்க. நந்தியாவட்ட பூ பெரும்பாலும் வீடுகள்ல செடியில வச்சிருந்தீங்கனாலும் அம்மன் கோயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நந்தியாவட்ட பூ கிடைக்கும். ஒற்றை நந்தியாவட்டம் இது இருக்கும் இல்லையா? அதைய தண்ணீல கொஞ்சம் நேரம் ஊற போட்டு எடுத்து அந்த பூவோட இது சொத சொதன்னு ஈரத்தோடு இருக்கு இல்லையா? அதை அப்படியே கண்களை மூடி கண்களுக்கு அப்படியே எடுத்து வச்சிட்டீங்கன்னா, கண்கள் அவ்வளவு ஒரு குளிர்ச்சியா இருக்கும். தூங்க போறதுக்கு முன்னாடி கூட வச்சுக்குங்க. கண் எரிச்சல்ல பகலெல்லாம் வெயில சுத்திட்டு தான் வந்திருக்கிறேங்க. கண்ணெல்லாம் ரொம்ப எரிச்சல் இருக்கு சொல்றாங்க இல்லையா? அவர்களுக்கெல்லாம் இது ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். அதனால இத போட்டுக்கங்க. ரொம்ப நீண்ட தூரம் பிரயாணம் எல்லாம் போகணும் அப்படின்னா, அதாவது வெயில் காலத்திலேயே போக வேண்டியதில்ல. ஒரு 5, 6 முறையாவது நீங்கள் முகம் கழுவி விடுங்கள். குறிப்பாக கண்களுக்கு குளிர்ந்த நீரால் சாதாரண குளிர்ந்த நீரால முகம் கழுவும்போது கண்களையும் கழுவிட்டீங்கன்னா, கண்ணுக்கு எரிச்சல் வராதுங்க. கண்கள் வந்து குளிர்ச்சியாக இருக்கும். சரிங்களா? இதற்கு அடுத்தது தேவையான அளவுக்கு தண்ணீரை வந்து எப்பவுமே வந்து நாம ஒரு மண்பானையில் வைத்திருந்து இந்த வெயில் காலத்துக்கு மண்பானையிலிருந்து நீர் பருகுவது என்பது ரொம்ப ரொம்ப சிறப்பானதுங்க. அதுலயும் வந்து தண்ணியே குடிச்சிட்டு இருக்கிறத விட இடையில கொஞ்சம் மோர் இது மாதிரி குடிக்கலாம். மோர்ல வந்து பாருங்க நல்ல நுண்ணுயிர்கள் ப்ரோபயாட்டிக்னு சொல்லக்கூடிய உடம்புக்கு நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிரிகள் நிறைய இருக்கிறதுனால மோர் நீங்கள் பயன்படுத்தலாம். எவ்வளவு பயன்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. நான் சொல்றது பாக்கெட் மோர் அல்ல. நாமளே வீட்ல வந்து உர ஊத்தி வச்சு தயிரை மோராக கடைந்ததுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய அதாவது வெண்ணெய் எடுத்ததுக்கு அப்புறம் கிடைக்குது இல்லையா? அந்த மோர். அது கூட நீர்மமாக தண்ணீராக எப்படி நீங்கள் வச்சிருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. பாருங்க கண்களுக்கு உடல் உஷ்ணத்தை தணிப்பதற்கு இதுக்கெல்லாம் இருக்குது இல்லைங்களா? இதுக்கப்புறம் முழு உடலுக்குமே நம்ம ஏற்கனவே சொன்னோம். 7 பேர் வந்து பாதிக்கப்படக்கூடாதுங்க முதலாவது. யாரு? துரியாதீதம், துரியம், ஐம்பொறிகள். இந்த 7 பேர் வந்து மெயினா இந்த உஷ்ணத்தால பாதிக்கப்படக்கூடாது. அதற்காகத்தான் நம்ம என்ன சொன்னோம்? ஒரு வெள்ளை நிற பருத்தி துணியை வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் தலைக்கு ஒரு குல்லாய் போல அணிந்து கொண்டு ஒரு வேளை வெயில் பயணிக்கும்போது நீங்கள் அத பயன்படுத்திக்கலாம். இத செய்துட்டீங்கன்னா, மிக மிக நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லைங்களா? காதுகளுக்கும் அப்படிதாங்க. காதுகளை எக்காரணத்துக் கொண்டும்
அந்த ஹெட்ஃபோன் போட்டு அடைச்சிக்கிறதெல்லாம் கூடாது. இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஹெட்ஃபோனில் தான் உங்களுடைய இதில் நான் இணைஞ்சிருக்கிறேன். ஏன்னா இந்த வகுப்பினுடைய தன்மை காரணம் கருதி இணைச்சிருக்கிறேன். மற்றபடி ஹெட்ஃபோன் இது வந்து நான் எதுக்கும் நம்ம பயன்படுத்துறது இல்லைங்க. உங்களுக்கும் அதையே தான் சொல்கிறோம். குறிப்பாக கோடை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காது உஷ்ணத்தை அதிகம் அடையும். காதை அடைக்க அடைக்க உடம்பு சூடு அதிகமாகும். காது எப்போதும் ஈரப்பதமாக இருக்க வேண்டிய ஒன்று. அதிலும் அந்த முகம் கழுவும் போதெல்லாம் குறிப்பாக காது மடல்களை எல்லாம் நன்கு கழுவிட்டீங்க அப்படின்னா குளிர்ந்த நீரால கழுவும் போது உடம்பு மொத்தம் குளிர்ச்சி அடையிற மாதிரி நீங்க உணர்வீங்க. காது அவ்வளவு முக்கியமானது. மூக்கும் அப்படியே, வாய்க்கும் அப்படியே தான். அப்போ 7 பேரும் இந்த சூழ் 7 பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குளிர்ச்சி தன்மையிலேயே இருந்துட்டு இருக்க வரைக்கும் தான் நமக்கு ஆரோக்கியம். கோடை காலத்துல இவருடைய பாதிப்பை அடையாம வைத்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமைங்க. இது இல்லாம முழு உடலையும் வந்து நாம் இந்த கோடை காலத்துல எப்படி பராமரிக்கலாம் அப்படிங்கிறது சில மேலோட்டமான விஷயங்களை நான் சொல்லிட்டு வரேங்க. பாருங்க, எப்போதும் பருத்தி துணியை மட்டுமே அணியுங்கள். காட்டன் சொல்றோம் இல்லையா, பருத்தி துணி. பாலிஸ்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வெப்பத்தை அதிகரிக்கும், உங்களுடைய உடம்பு சூட்டை இன்னும் கூட்டும். வியர்வையும் வந்து பாத்தீங்கன்னா அதிகம் உண்டாக்கி உடம்புக்குள்ளேயே தேங்க வைக்கும். உடம்பை விட்டு கடந்து போற அளவுக்கு காற்றோட்டம் என்பது ஏற்படுத்தாது. அப்போ தூய்மையான பருத்தி துணியால் ஆனது. முடிந்த வரைக்கும் வெள்ளை துணி என்பது வந்து இந்த காலகட்டங்கள்ல, இந்த வெயில் காலங்கள்ல அதிக நிறம் சேர்க்காம, அடர்த்தியான நிறம் இல்லாம வெளிர் நிறங்கள் அல்லது வெண்மை நிறமான பருத்தி ஆடைகள், காட்டன் கிளாத்தை வந்து நீங்க உடைகளாக அணிந்து கொண்டிருப்பது என்பது மிக மிக சிறப்பானது. அதே மாதிரி குளிக்கிறோம் இல்லைங்களா, குளியல் மற்ற நாட்கள்ல நீங்க குளிக்கிறதுக்கான நேரத்தை விட இந்த இதுல ரொம்ப ரொம்ப மெதுவாக குளிக்கிறது. ஏங்க தண்ணிக்கே ரொம்ப பஞ்சமா இருக்கிற காலத்துல நீங்க ரொம்ப நேரம் மெதுவா குளிச்சுட்டு இருந்தா தண்ணி நிறைய செலவாயிராதா அப்படின்னு கேட்காதீங்க. நான் சொல்றது, நீங்க வழக்கமா 2 வாளி தண்ணீர் வந்து நீங்க குளிக்கிறீங்க, 1 வாளி தண்ணீர் குளிக்கிறீங்க அப்படின்னா அந்த தண்ணீரே இந்த உடம்பு இருக்குது இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சிக்கிறதுக்குன்னு ஒரு காலகட்டம் வேணும் இல்லையா, அவ்வளவு நேரம் கொடுத்து மிக மெதுவாக குளிங்க. உண்மையிலே அது ரொம்ப சுகங்க. ஒரு பாத் டப்பெல்லாம் வச்சிருந்தீங்க அப்படின்னா மிக மிக சிறப்பில் ஒரு அகலமான பாத்திரத்தை ஒண்ணு இப்போதைக்கு தயார்படுத்தி வச்சு, இப்போதைக்கு குளிக்கிறது அப்படின்னா குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கூட ஒரு 10 நிமிஷம் அந்த அகலமான பாத்திரம் தண்ணீர் நிரப்பி இருக்கிறது கூட கொஞ்ச நேரம் ஓய்விடுங்க. நான் சொல்றது குறைந்தபட்சம் ஒரு 20 நிமிடங்களாவது தண்ணீர் நிரம்பியதுல முழு உடலையும் அப்படி தண்ணிக்குள்ளேயே வச்சிருந்தீங்கன்னா பாருங்க, இந்த ரொம்ப அதிக உஷ்ணமான நேரத்துலலாம் பாருங்க, காக்கை குருவிகளாகட்டும், நாயாகட்டும், மாடுகள், இந்த கால்நடை இதையெல்லாம் பாருங்க, தண்ணீரை கண்டா உடனே போய் இறங்கி நின்னுக்குங்க. தண்ணீர்ல அதிக நேரம் அது செலவழிக்கிறதையெல்லாம் பார்ப்பீங்க. அது கோடையை கண்டு அது அஞ்சவில்லை. கோடைக்கு தன்னை எப்படி தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அது தெரிந்திருக்கிறது. நாம் அதை கத்துக்கலாம் இல்லையா? அப்ப தண்ணீரில் வந்து அதிக நேரம் இருந்த நமக்கே பாருங்க, இந்த வெயிலை சமாளிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஊட்டி, கொடைக்கானல் மாதிரி ஏதாவது குளிர் பிரதேசங்கள், மலை பிரதேசங்களுக்கு எங்காச்சும் போனா நல்லா இருக்குன்னு மனசுக்குள்ள தோணுது. ஆனாலும் இருக்கிற வேலையை விட்டு போட்டு போக முடியாது. பட்ஜெட் ஒரு பக்கம். நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா? அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய வழிமுறைகளில் இந்த குளிர்ச்சி தன்மையை உடம்புக்கு எப்படி கொடுக்க முடியும்னு பாருங்க. இதெல்லாம் ஒரு சிறந்த வழிமுறைகளாக உங்களுக்கு இருக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு 20 நிமிஷமாவது தண்ணியில் இருக்கிறது ஒரு நாளைக்கு இருந்து பாருங்களேன், நீங்க எவ்வளவு இந்த உடம்பு மகிழ்ச்சி கொள்கிறது என்று நீங்கள் பார்ப்பீர்கள். அதே மாதிரி காட்டன் துணியை அணியுங்க. ஜீன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த துணிகள் எல்லாம் அறவே தவிர்த்து விடுங்கள். மிகவும் கெட்டியான ஆடைகள் இருக்கு இல்லையா, உடம்பு இறுக்கி பிடிக்கிற மாதிரியான ஆடைகள், ரொம்ப டைட் ஃபிட்டிங்ல தான் நான் போடுவேன். தயவுசெய்து இந்த இந்த கோடைக்காலம் முடிய வரைக்கும் மிக தளர்வான ஆடை, உங்க உடம்பை இறுக்கி பிடிக்காம காற்றோட்டம் வந்து போற மாதிரியான ஒரு காட்டன் ஆடைகளை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்க இது பண்ணுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உடைகளை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு விஷயங்களை நீங்க கவனிக்கிறதுக்காக இருப்பீங்க. கால்களுக்கு வந்து பாருங்க, அதிகம் வெப்பத்தை கொடுக்காது. இந்த இப்ப இருக்க பிளாஸ்டிக்கான செருப்புகள் இருக்கு இல்லையா, காலணிகள், அது மாதிரியான செப்பல்கள்லாம் தவிர்த்துருங்க. காற்றோட்டம் தரக்கூடிய இல்ல மிக மென்மையான ஸ்பாஞ்ச் வகைகளான செப்பல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது உங்க உடல் வெப்பத்தை வந்து பாத்தீங்கன்னா தணிக்கக்கூடியது. அந்த மாதிரியான செப்பல் அணியுங்க. ஒரு செருப்பு போட்டா உங்க உடம்பு வந்து கால் பகுதியிலேயே சூட்டை உணரக்கூடாதுங்க. காலுக்கு இதமாக இருக்கக்கூடியதாக இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு கால் அணிகளை அணியுங்க. உடைகளில் கவனமாக இருங்கள். அதற்கப்புறங்க, இந்த கோடை காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பழச்சாறுகள், பழங்கள், பழச்சாறுகள் அருந்துவது மிக சிறப்பானது. அதிலும் வந்து கவனித்துக் கொள்ளுங்கள். இப்ப தர்பூசணி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பற்றதாக சொல்றாங்க. நிறைய செய்திகள்லாம் அது குறித்து வருகிறது. நிறைய பேர் பாருங்க, தர்பூசணி சாப்பிடறதுக்கு முன்னாடி தொண்டைகள்லாம் நல்லா இருந்தீங்க, இப்ப சாப்பிட்டதுக்கு அப்புறம் தொண்டைகளை என்னமோ மாதிரி பண்ணுதுங்கிறாங்க. பல விதமான
உடல் உபாதைகளை மறைமுகமாக ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு பழச்சாறுகளோ பழங்களோ கூடாது. குறிப்பாக நிறமிகள் சேர்க்கிறாங்க இல்லையா? இந்த பஞ்சு மிட்டாய் எல்லாம் சமீபத்தில் தடை செய்த மாதிரி ரோஸ் மில்க்கும் வந்து தடை செய்திருக்காங்க இல்லையா? அது மாதிரி நிறம் சேர்க்கப்பட்ட எந்த ஒரு குளிர்பானத்தையும் தவிர்த்து விடுங்கள். அது பாக்கெட்ல அடைக்கப்பட்டதா இருக்கலாம். எந்த உணவு ரசாயனம் சேர்க்கப்பட்ட குளிர்பானங்களை அறவே தவிர்த்துருங்க. முடிந்தா நீங்களே வீட்டிலேயே தயார் செய்து நீங்கள் பருகுவது என்பது உடல் நலத்துக்கு நல்லது. இது வந்து பானங்கள் வரிசையில. உணவு வரிசையில வந்து பாத்தீங்கன்னா, மசாலாக்கள் இருக்குது இல்லைங்களா? மசாலா கரம் மசாலாக்கள் சேர்த்த எந்த ஒரு உணவுமே வந்து பாத்தீங்கன்னா, வெப்பத்தை உடம்பில் அதிகரிக்கக்கூடியது. அதனால மசாலா உணவுகளை அறவே தவிர்த்து விடுங்க. மசாலா இல்லாத எளிய உணவுகளை வந்து நீங்கள் சேர்த்துக் கொள்ளலாம். என்ன சொல்றதுங்க? சாதாரணமா நம்ம வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா, குறுமிளகு, இஞ்சி, மஞ்சள் இது மாதிரிலாம் சேர்க்கிறோம் இல்லையா? அது மாதிரியான மஞ்சள்கள் தவறு இல்லைங்க. இந்த பிரியாணி மாதிரியான உணவுகள்லாம் சமைக்கும்போது எக்கச்சக்கமான மஞ்சள். அத பேஸ்ட்டு. ஒவ்வொன்னுக்கும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பேஸ்ட் வந்துருச்சு. எல்லாம் ரெடி மிக்ஸா வந்திருக்கு இல்லையா? அது மாதிரியானதை தவிர்த்து விடுங்கள். காரம் எவ்வளவு சேர்க்கிறீர்களோ, புளிப்பு எவ்வளவு சேர்க்கிறீர்களோ சுவையில, இது அனைத்துமே உங்களுடைய உடல் உஷ்ணத்தை உள்ளே இருந்து அதிகரிக்கக்கூடியவை. பாருங்க, வெளியில பார்க்கும்போது அது உஷ்ணமே இல்ல. ஆனா உள்ள போனா உஷ்ணம் அதிகம் பண்ணுது இல்லையா? இது அனைத்து நீர்ச்சத்தை காலி பண்ணிரும். நம் உடம்போட ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடியவை. ஆச்சுங்களா? அதனால என்னெல்லாம் செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, உணவு வகைகள்ல மிக எளிமையான உணவு. அதிக காரசாரம் இல்லாம, உரப்பா தாங்க நான் சாப்பிடுவேன் அப்படின்னு இருப்பீங்க இல்லையா? இந்த காலகட்டங்கள்ல ரொம்ப உரப்பெல்லாம் தவிர்த்துட்டு, கொஞ்சம் மத்தியமமான உணவு வகைகளை எடுத்துக்கங்க. அசைவ உணவை அறவே தவிர்ப்பது என்பது ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஆச்சுங்களா? அப்ப இயற்கையான வழிமுறைகள், நீர்ச்சத்து நிரம்பி இருக்கக்கூடிய காய்கறிகள் எல்லாம் இருக்குங்களா? சுரக்காய், வெண்டைக்காய், பீர்க்கங்காய், புடலங்காய், வெள்ளை பூசணி இது மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? நீர்ச்சத்து நிரம்பிய காய்கறிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். இந்த காய்கறிகளை கூட சாலட்டா கூட சாப்பிடலாம். முடிந்த வரைக்கும் சமைத்த உணவிலிருந்து கூட நம்ம வெளியில வந்துரலாம். சரிங்களா? இது மாதிரி இருப்பது மிக மிக சிறப்பானது. நாம் குடியிருக்கக்கூடிய இடம் இருக்குது இல்லையா? அது குளிர்ச்சி நிறைந்ததாக இருக்க வேண்டும். வீட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஏசி பொருத்தி வைத்துக்கொண்டு நாம் குளிர்ச்சியாக இருப்பது என்பது சுற்றுச்சூழலுக்கே ஆபத்து இல்லையா? நாம் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு ஏசியும் சுற்றுச்சூழலை வந்து அதிகமாக வெம்மையாக்குகிறது இல்லையா? அப்ப என்ன செய்யணும்? முடிந்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இயற்கையாகவே வந்து ஏசியை வந்து தன்மைய சுற்றுச்சூழல் நம்ம இருக்கக்கூடிய அறைக்கு எளிமையா குளிர்ச்சியை உண்டாக்க முடியும். வெட்டி வேர்ன்னு ஒண்ணுங்க. வெட்டி வேர் இருக்கு இல்லையா? நீங்க நாட்டு மருந்து கடையில போட்டீங்கன்னா, போய் கேட்டீங்கன்னா தருவாங்க. வேரா தருவாங்க. அந்த வேர பாருங்க, அப்படியே ஒரு கைப்பிடி எல்லாம் நனைச்சு எடுத்து உங்க ஜன்னல்ல மெயினா இருக்கக்கூடிய காற்று வரக்கூடிய இடங்கள்ல ஒரு கொத்து கொத்தா அங்கங்க தொங்க விட்டுட்டீங்கன்னா போதும். உங்க வீட்ல ஃபேன் வச்சிருப்பீங்க இல்லையா? அத ஓட விட்டுட்டீங்கன்னா போதுங்க. அந்த அறை முழுவதும் குளிர்ச்சியாக இருக்கும். ஏங்க எவ்வளவு நாளைக்கு குளிர்ச்சியா இருக்கும்? அந்த வேரு எத்து போய் காணாம போற வரைக்கும் குளிர்ச்சி இருக்குங்க. அப்ப வேறு தானே ஈஸியா கிடைக்கக்கூடியது. வாங்கி மாத்திக்கலாங்க. மிக எளிமையாக உங்களுடைய அறையை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ள முடியும். சணல் சாக்கு இருக்குது இல்லைங்களா? அரிசி சாக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த கோணிப்பைய நனைத்து எடுத்து நீங்கள் இருக்கக்கூடிய அறைக்கு மேல் தளம் இருக்கும் இல்லையா? மொட்டை மாடி மாதிரி இருக்கும் இல்லையா? இப்ப நீங்க கீழே ரூம்ல இருக்கீங்கன்னா, மேல் தளத்துல அந்த சாக்கை எல்லாம் நனைத்து கொண்டு போட்டீங்க அப்படின்னா, நனைச்சு இரவு நேரத்துல போட்டு வச்சீங்கன்னா, இரவு தூக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா, அந்த குளிர்ச்சி தன்மை இறங்கிட்டே இருக்கும். உங்கள் அறை ஏசியே இல்லாமல் குளிர்ச்சியாக இருக்கும். சரிங்களா? உடம்புக்கு குளிர்ச்சி என்பது இயற்கையான வழிகளில் ஏற்படுத்திக் கொள்வது என்பதுதான் மிக சிறப்பானது. சரிங்களா? இதற்கு அடுத்தது ஒரு மூச்சு பயிற்சி ஒண்ணுங்க. சந்திரநாடி பிராணாயாமம் அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க புரிஞ்சுக்குங்க. ஒண்ணும் இல்ல. மிக எளிமையானது. நம்ம மூச்சு காத்து இடது நாசியிலையும் வலது நாசியிலையும் மாறி மாறி ஓடுது இல்லையா? இதைய இடது நாசியில மட்டுமே மூச்சு காத்து ஓடுறது. அதாவது வலது நாசியை அடைச்சுக்கிட்டுங்க. இடது நாசி வழியாக ஒரு 15 எண்ணிக்கை மட்டுங்க. ஒண்ணும் இல்லைங்க. எனக்கு ரொம்ப உடம்பு சூடா இருக்குதுங்க. இப்ப வந்து ஒரு பயிற்சி மூலமா ஒரு மூச்சு பயிற்சியில நான் இந்த உடம்ப வந்து கூலிங் ஆக்கிக்க முடியுமா? குளிர்ச்சி பண்ணிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா முடியும். என்ன செய்யணும்? சந்திர நாடின்னு பிராணாயாமம்னு பேருங்க. வலது நாசியை அடைச்சுக்கிட்டு, இடது நாசி வழியா மட்டுமே மூச்சு காத்த மெதுவா எடுத்துட்டு, மெதுவா விடுறது. இது மாதிரி ஒரு 5 எண்ணிக்கை பண்ணா இதுக்கு பேரு சந்திர நாடி பிராணாயாமம்னு பேருங்க. இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னாலும், உடம்பு இந்த பயிற்சியின் மூலமாக குளிர்ச்சி அடையும். சரிங்களா? அதற்கப்புறம் சீத்தளி பிராணாயாமம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். மூச்சு காத்த மூக்கு வழியா எடுத்துட்டு வாய் வழியாக, அதாவது உதட்டை குவித்து அப்படின்னு இது பண்ணும்போது குளிர்ச்சியா வரும். அது உடம்பும் குளிர்ச்சி அடையும். சீத்தளி பிராணாயாமம். சரிங்களா? இது கூட நீங்க ஒரு யூடியூப்ல கூட முயற்சி பண்ணி பார்த்துங்க. அது எப்படி செய்யலாம் என்பது. நேரம் கருதி வந்து நாம அடுத்த விஷயத்த ரொம்ப சுருக்கமா சொல்லிடுறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயங்க. இந்த வெயில் காலத்துல வந்து பாருங்க, நாம வீடுகள்ல அங்கங்க நம்ம செல்ஃப்ல, அலமாரியில, இல்ல நம்ம போட்டுக்கூடிய உடைகள்லாம் வச்சிருக்கக்கூடிய இடங்கள பாருங்க. இந்த பூரான், தேள் இந்த மாரி பூச்சி இனங்கள் இருக்கு இல்லையா? அது வந்து இடம் தேடி
ஏன்னா அது கொஞ்சம் ஒரு இடம் வந்து வசதியான இடம் கிடைச்சுன்னா அது எங்க வேணாலும் வந்து ஒளிஞ்சு வந்து இருக்கும். இந்த வெயிலுடைய வெம்மை தாங்க முடியாம ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து ஸ்டோர் ஆகும் இல்லையா? அது நம்ம போட்டுக்கொள்ளக்கூடிய உடைகளாக கூட இருக்கலாம். நமக்கு தெரியாது. நம்ம எந்த ஒன்றுக்குள்ள எது இருக்குன்னு தெரியாது இல்லையா? அதனால பெரியவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, எந்த உடை எடுத்தாலும் அதை உதறி அதுக்கப்புறமா தான் உடம்புல போட்டுங்க. ட்ரெஸ் பண்ணிக்கிறதெல்லாம் ட்ரெஸ் பண்றதுக்கு முன்னாடி எந்த ஒரு உடையும் உதறி தான் போடணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா எந்த வகையான பூச்சி ஒரு கரப்பான் பூச்சி கூட வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள போய் இருந்தா தெரியாது நமக்கு. அது கடித்ததுக்கு அப்புறம் பின்னாடி சிரமப்படுறதை விட இந்த கோடை காலம் மிக முக்கியமாக இந்த விஷப்பூச்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா உடைகளில் வந்து தங்கியிருந்தால் நம்ம அணிந்து கொள்ளக்கூடிய உடைகளோ இரவு நேரத்தை பயன்படுத்தக்கூடிய போர்வைகளோ எந்த படுக்கை விரிப்புகளுக்குள்ள எல்லாம் கூட இருக்கலாம். அதனால கவனம் கொண்டு அதை ஒரு முறை உதறி போட்டு பயன்படுத்துங்க. மிக மிக சிறப்பானது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி இருக்குது இல்லைங்களா? வைட்டமின் சி உள்ளது பழங்களை நீங்க அதிகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் கூடுங்க. குறிப்பாக நெல்லி, எலுமிச்சை, முலாம்பழம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அதிகம் பயன்படுத்துங்க. கொய்யா, மாம்பழம், பப்பாளி, மாதுளை இந்த பழங்களுக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்து நீங்க எடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி என்பது கூடும். அதே மாதிரி சீரக குடிநீரை வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு வகுப்புல சொல்லியிருந்தேன். சீரகம் மாதிரியே நன்னாரி இருக்குது இல்லைங்களா? நன்னாரியோட வேர் குடிநீர். நன்னாரியே வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய வேற மோர் இருக்கு இல்லையா? மோர்ல கூட அந்த வேரை போட்டு வச்சுட்டு குடிக்கலாங்க. ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. துளசி நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தக்கூடிய சும்மா துளசியெல்லாம் தண்ணிக்குள்ள ஊற வச்சு குடிக்கிறதாங்க. இதெல்லாம் செய்துட்டீங்கன்னா பாருங்க முந்தைய நாள் இரவிலேயே வந்து நீங்க தண்ணீரை போட்டு வச்சுட்டீங்கன்னா புதினா கூட போட்டு வச்சு குடிக்கலாம். இது எல்லாமே உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. சரிங்களா? இதெல்லாம் செய்துட்டு வாங்க. இதெல்லாம் மிக எளிமையான வழிமுறைகள். சரிங்களா? முடிந்த வரைக்கும் நீர்ச்சத்தை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கோடை காலம் என்பது வெயிலுடைய இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தளர்வு செய்யும். தளர்வு செய்து இருக்கிற நீரெல்லாம் வெளியேற்றிடும். நாம் அதுக்கு என்ன மாற்றாக என்ன செய்யணும்? நீர்ச்சத்தை தக்க வைப்பதற்கு நாம் என்ன செய்யணுமோ அதை நாம செய்துக்கணுங்க. சரிங்களா? இந்த கோடையில் உடல் நலம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏற்கனவே நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு ரிவைஸ் பண்ணிடுறேன். இந்த கோடை காலத்துல மிக முக்கியமாக நம்முடைய 7 அங்கங்கள் 7 அவயங்களை நாம் பாதுகாத்து கொள்ளணும். குறிப்பா எது ஐம்பொறிகள் கண் காது மூக்கு வாய் தொடு உணர்வு அதனோடு துரியம் துரியாதீரம் இந்த பகுதியிலே நம்ம பாதுகாத்துக்கணும். வாரம் 2 முறை எண்ணெய் குளியல் என்பது மிக மிக அவசியமானது. ஏன்னு கேட்டா நம்முடைய நீர்ச்சத்து நிறைய விரயமாகி கொண்டிருக்கிறது வியர்வை துவாரங்கள் வழியாக. அதனால இது அவசியமா செய்துட்டு வரணும். கற்றாழையை வந்து பூசி குளிப்பது மிக மிக சிறப்பானது அப்படின்னு சொல்லியிருந்தோம். மிக இறுக்கமான உடைகளை எல்லாம் தவிர்த்து விட வேண்டும். தளர்வான ஆடைகளைத்தான் நம்ம பயன்படுத்தணும். அதுலயும் பருத்தியால் ஆன ஆடைகளைத்தான் நம்ம அணின்னு சொல்லியிருந்தோம். முடிந்த வரைக்கும் வெளியில உச்சி வெயில் நேரத்துல பிரயாணத்தை தவிர்த்து விடுங்கள். உச்சியில் ஓரடி நடவேல் நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறார். நம்ம சொன்னோம் இல்லையா? தலைக்கு மேலே உச்சியில வெயில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் எல்லாம் நம்முடைய வெளி வேலைகளை தவிர்த்து விட்டு வீட்டுக்குள்ள இல்லை ஒரு ஆபீஸ்ல இருந்து ஏதோ ஒரு இடத்துல இருந்து வேலை செய்யக்கூடியதெல்லாம் எது வேணாலும் செய்யலாங்க. வெளியிலே பிரயாணத்தில் இருக்கக்கூடிய அதாவது வெளியில் அலைந்து இருந்து இருக்கக்கூடிய வேலைகளை முடிந்த வரைக்கும் தவிர்க்கலாம். இல்லை என்றால் தலைக்கு வெள்ளை நிற ஒரு பருத்தியால் ஆன ஒரு குல்லாய் ஏதோ ஒன்றை நாம கவசம் போல அணிந்து கொண்டு பிற வேலைகளுக்கு நாம செய்யலாம். இது வந்து மிக மிக சிறப்பானது அப்படின்னு நம்ம குறிப்பிட்டிருந்தோம். எண்ணெய் குளியல் அவசியம். சோற்று கற்றாழை வந்து நம்ம குளியலா பயன்படுத்தலாம் நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி கண்களை வந்து பராமரிக்க வேண்டும். கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குளிர்ச்சியான நந்தியாவட்ட பூவெல்லாம் கூட நீங்க இது பண்ணலாம். கண்களை வந்து அடிக்கடி குளிர்ந்த நீரால கழுவுங்க. காதும் அதே போல காது மடல்களை அதே போல நீங்கள் கழுவ வேண்டும் என்று சொல்லியிருந்தோம். மோர் ஒரு சிறந்த ப்ரோபயாட்டிக்கான ஒரு ஃபுட்டு. நல்ல ஒரு நுண்ணுயிரிகள் நிறைந்தது. இந்த கோடை காலத்துல வயிற்றுப்போக்கு, சின்னம்மை, வியர்க்குரு இது மாதிரி எல்லாம் வரக்கூடிய உடல் உபாதைகளுக்கெல்லாம் என்ன செய்யலாம் என்று நம்ம வரிசையா பார்த்துட்டு வந்தோம். மிக எளிமையாக சீரகத்தை நன்னாரி இது எல்லாம் வந்து நம்ம குடிக்கிறதுக்கான நீர்ல பயன்படுத்தலாம். வைட்டமின் சி உள்ள பழங்களை நீங்கள் அதிகம் பயன்படுத்துங்க. நோய் எதிர்ப்பு சக்தி கூடும். இந்த கோடையை நாம் சிறப்பாக எதிர்கொள்வோம். ஆரோக்கியமாக வாழ்வோம். நம்முடைய வகுப்பை நாம் இதோட நிறைவு செய்துக்கலாங்க. அன்பே சிவம். ஐயா நன்றி ஐயா, மிக சிறப்பு. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். இன்றைக்கு வந்து ஐயா அதாவது கோடையில் உடல் நலம் என்ற தலைப்பில பயனுள்ள பல அரிய கருத்துக்களை நமக்கு கூறினாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க கூறிய எல்லா உரையும் கடைசியில இறுதியில அவங்களே சுருக்கமா தொகுத்து வழங்கிட்டாங்க. ஐயாக்கு நன்றி. அப்புறம் அவங்க அம்மா
ஐயா சொன்னது அம்மை நோய்க்கு குளிர்ச்சிதான் மருந்துன்னு அதுக்குள்ள மருந்தெல்லாம் சொன்னாங்க. பனங்கற்கண்டு, நொங்கு, இளநீர் அதெல்லாம் சாப்பிடணும். புளிப்பு, உப்பு, காரெல்லாம் தவிக்கணும். அப்புறம் வயிற்றுப்போக்குக்கு மாதுளம்பழம் தோல் அரைச்சு குடிக்கும்போது நல்லா இருக்கும் அப்படின்னும். மஞ்சக்காமால வந்தா கீழா நெல்லி அதனுடைய வேர், தண்டு, இலையெல்லாம் அரைத்து மோர்ல கலந்து குடிச்சா அந்த கல்லீரல் உள்ள நல்ல பலப்படும் அப்படின்னும். எண்ணெய் பொரித்த உணவை தவிர்க்கணும் அந்த மஞ்சக்காமால நோய்க்கு அப்படிங்கிற கருத்து. அப்புறம் உடம்பு சூட்டை தணிக்க சோற்றால கற்றாழைய உள்ள எடுத்துக்கணும். கண்களுக்கு, காதுகளுக்கு ஐயா ஒண்ணுமே விடல. எல்லா உடல் உறுப்புகள் உள்ள என்ன எடுத்துக்கணும், நம்ம வெளியில உடலை பாதுகாக்க என்ன பண்ணிக்கணும். அது மட்டும் இல்ல, யோகா பயிற்சின்னு ஒரு இது கூட சந்தன நாடி பிராணாயாமம்னு ஐயா சொல்லி கொடுத்தாங்க. அதை நம்ம சும்மா இருக்கையில அடிக்கடி பண்ணுனா கூட நம்ம குளிர்மைப்படுத்திக்கலாம் நம்ம உடம்ப. அப்புறம் ஆடைகளை உதறி விஷப்பூச்சிகள் சொல்லாதது ஒண்ணுமே இல்ல. அவ்வளத்தையும் ஐயா அழகா சொல்லிட்டாங்க. இவ்வளவு அழகாக நம்மளுக்கு தெளிவாக கோடையில் உடல்நலம் என்ற தலைப்புல பல பயனுள்ள கருத்துக்களை கூறிய ஐயா அவங்கள, அதாவது டாக்டர் இயற்கை மற்றும் மரபு மருத்துவ டாக்டர் மெய் அரி சுகுமார் ஐயா அவர்களை நாம் அனைவரும் துரிய நிலையிலிருந்து வாழ்த்துவோம். இயற்கை மற்றும் மரபு மருத்துவ டாக்டர் மெய் அரி சுகுமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். இயற்கை மற்றும் மரபு மருத்துவ டாக்டர் மெய் அரி சுகுமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா நன்றிங்கம்மா. நன்றி. ஐயா கேள்வி பதில் செக்ஷன் வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம். கேள்வி கேட்கும் அன்பர்கள் தயவு செய்து ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். முதலாவதாக சத்யசாய் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம்மா. அன்பேஷம் சொல்லுங்கம்மா. இது வெயிட்ட குறைக்கிறதுக்கு சரிங்க. இந்த கேழ்வரகு, சோளம், கம்பு, திணை, குதிரைவாளி, வரகு இதெல்லாம் உபயோகிக்கலாமா அப்படின்னு கேக்குறேன் ஐயா. சரிங்கம்மா. ஒரு விஷயங்கம்மா, உங்க வயது என்ன ஆயிடுச்சுங்க? 70. சரிங்கம்மா. உங்களுக்கு வரகு, ராகி இரண்டும் தவிர்க்கணும்னு வைங்க. ஜீரணம் சரியா இருக்கிறவர்களுக்கு மட்டுமே அது நல்லதுங்க. மற்றபடி செரிமான மண்டலம் ரொம்ப கம்மியா தான் வேலை செய்யுதுங்கிறங்க ராவியை தவிர்க்கிறதா நல்லது. நீங்க மற்ற இதுகளெல்லாம் எடுத்துக்கலாம், தவறு இல்லை. ராகியும் வரகும் எடுக்க வேணாமாக்கும்? ஆமாங்க. இல்ல, எங்களுக்கு செரிமானம் சரியாதான் இருக்கு. அதுதாங்கம்மா, அதனாலதான் கேட்டுக்கிறேன். ஏன்னா வயது கூட கூட சில பேர்த்துக்கு அது சரியா ஜீரண மண்டலம் வேலையை செய்யாது இல்லையா? அதனால தவிர்க்க சொல்லிடுவோம். மற்றபடி நீங்க இதுல எல்லாமே நல்ல உணவுகள் தான் உடல் எடை குறைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். சரிங்கய்யா. ஆனா அதுல கார்போஹைட்ரேட் அரிசியிலையும் இதுலயும் ஒரே அளவு தானே இருக்கு. அப்புறம் எப்படி எடை குறையும்? அப்படி கணக்கு இல்லைங்கம்மா. நீங்க கார்போஹைட்ரேட் மட்டும் பார்க்கறீங்க. நுண் சத்துக்கள்னு சொல்லுவோம் இல்லைங்களா, மைக்ரோ மினரல்ஸ். அது எந்த அளவுக்கு இருக்கிறது, அது உங்க உடம்புல இருக்கக்கூடிய கலோரிகளை குறைப்பதற்கு, அதாவது எரிப்பதற்கு எப்படி உதவி செய்கிறதோ அதை பொறுத்துங்கம்மா. ஓ சரிங்க. அதாவது உங்க உடம்புல ஏற்கனவே சேர்ந்திருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்பு படிமங்களோ, ட்ரைகிளிசரைடுன்னு சொல்லக்கூடிய தேவையில்லாதவற்றை எல்லாம் பாத்தீங்கன்னா எரித்து கரைப்பதற்கு நீங்கள் எடுத்துக்கொள்ள தானியம் பயன்படுமா பயன்படாதா, அவ்வளவுதான் விஷயம். ஓ இல்ல, நான் புக்ல படிச்சது ரெண்டும் கார்போஹைட்ரேட்டும் ஒன்னாதான் இருக்கு. அரிசி, கோதுமை இது எல்லாமே. அப்புறம் எப்படி பொதுவா வெயிட்ட குறைங்கன்னா? அதுதாங்கம்மா, கார்போஹைட்ரேட் மட்டும் விஷயம் இல்லை. ஆமாங்க, அதையை தாண்டி கெட்ட கொழுப்பை கரைப்பதற்கு இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் பயன்படுமா, நீங்க எடுத்துக்கூடிய தானியத்தில் இருக்கிறதெல்லாம் உதவி செய்யுமா அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்படிங்களா? சரிங்க. அப்ப அதனால கார்போஹைட்ரேட் நம்ம உடம்புக்கு மிக மிக முக்கியமானதுங்கம்மா. கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்றுடைய சேர்மானங்கள் இருக்குது இல்லைங்களா, இது ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமானது. இதை தவிர்த்து விட்டு நீங்கள் உணவு முறைகளை நீங்கள் எந்த இதையுமே எடுத்துக்கவே முடியாது. இதை தவிர்த்தீங்க அப்படின்னா உடம்பு பலவீனம் ஆயிரும். ஆனா அளவு கம்மியா இருக்கும் இல்லையா? பெர்சன்டேஜ் கம்மியா இருக்குல்ல மத்த உணவு. பெர்சன்டேஜ் அது முக்கியம் இல்லைங்கம்மா, உடம்பு தான் கன்வெர்ட் பண்ணுதுங்க. நீங்க எந்த ஒன்றை எடுத்துக்கொண்டாலுமே பாத்தீங்கன்னா உடம்பு தனக்கு தேவையானதை வைத்துக் கொள்கிறது, தேவையற்றதை நீக்கி விடுகிறது.
ஆமாங்க. ஆனா உடம்பு வெயிட் போறதுக்கு கார்போஹைட்ரேட்டை குறைங்கன்னு தானே சொல்றாங்கன்னு கேக்குறேன். அதுதான். ஆமாங்கம்மா, கார்போஹைட்ரேட் அல்ல பிரச்சனைங்க. ஏற்கனவே ம். இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு வந்து கரைவதற்கான உடல் உழைப்பு, உடல் இயக்கம் என்பது மிக மிக அவசியமானது. வெறுமனே ஒரு ம். உணவை மட்டுமே நீங்கள் பிரதானமா வச்சுக்க முடியாது. அது உங்களுக்கு வந்து சரி. சக்தி வழங்குறதுக்கு தான் உதவி செய்யும். சரிங்க. பழங்கள் எடுக்கலாம் என்னங்கய்யா? எல்லா பழங்களும் எடுத்துக்கலாம், எடுத்துக்கலாங்கம்மா. சரி ஐயா. வாழ்க ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றி, நன்றி, நன்றி. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக பாலலட்சுமி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. அன்பே சிவம். சொல்லுங்கம்மா. உங்க குறிப்புகள்லாம் நல்லா இருந்ததுங்க ஐயா. இப்ப நீங்க ஜீரகம் சொல்றீங்க, அது அப்படியே தண்ணியில போட்டு கொதிக்க வைக்காம வெறும் ஜீரகத்தை மட்டும் போட்டே குடிக்கலாம். தண்ணியில நீங்க ஒரு 1/2 மணி நேரம் ஊற போட்டீங்கன்னா போதும், அதோட எசன்ஸ் எல்லாம் அதுல வந்துடும். நீங்க கொதிக்க வைக்க வேண்டியதே இல்ல, அதுல இருந்து அப்படியே எடுத்து குடிக்கலாம். அப்புறம் ஐயா, இப்ப வயிறு வந்து ஏதாவது சாப்பிட்டுட்டு சரியில்லாம ஒரு மாதிரி கலக்கிற மாதிரி அது மாதிரி எல்லாம் ஃபீலிங்ஸ் இருக்கப்ப அது சரி பண்றதுக்கு நம்ம என்ன உடனடியா ஏதாவது சீரகமே ஒரு நல்ல மருந்துங்கம்மா. ஜீரக நீர் இருக்கு இல்லையா, சீரகம். ஆமா, அகத்தை சீர் செய்யறதுனாலே அதுக்கு சீரகம்னு பேருங்கம்மா. நீங்க தாராளமா இதை குடிக்கலாம். ஜீரக தண்ணியா குடிச்சா ஓ, போதும். குடிக்கலாம், குடிக்கலாம், குடிக்கலாம். சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா, நன்றி, நன்றி. ஐயா ஒரே நிமிஷம், இந்த சோத்து கத்தால நீங்க சொல்றீங்களே அது வந்து நம்ம உள்ளுக்கு எடுக்கலாமா இந்த வெயில் காலத்துல? உள்ளுக்கும் தாராளமா சாப்பிடலாங்கம்மா, உள்ளுக்கும் சாப்பிடலாம். அது எப்படிங்க, மோரோடையா இல்ல வெறும் தண்ணியில? தனித்து நீங்க தனித்து கூட சாப்பிடலாங்க. மேல் பட்டையை சீவிட்டு ஒரு 6-7 முறை நல்லா அலசிட்டீங்கன்னா அதோட கசப்பு தன்மை போயிடும். நொங்கு மாதிரி நல்லா வெள்ளை பகுதி மட்டும் இருக்கு இல்லையா, அதுல ஆமாங்க, ஒரு சின்ன சின்ன அளவுக்கு, சின்ன சைஸ் அளவுக்கு சாப்பிடலாம். நிறைய சாப்பிட வேண்டியது இல்லைங்க, அதே நிறைய சாப்பிடவும் கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு துண்டு சாப்பிடலாங்களா? ஒரு துண்டு 2 துண்டு சாப்பிடறதுனால ஒன்றும் தவறு இல்லை, சாப்பிடலாம். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. நன்றி, 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 நன்றி. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஜானகி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. இன்னைக்கு உரை ரொம்ப சிறப்பா இருந்துச்சுங்க ஐயா. ஒரு சந்தேகங்க, இந்த வயிற்றுப்போக்குக்கு வந்து மாதுளம்பழ தோலை வந்து மாதுளை தோலை வந்து ஆமாங்க அரைச்சி பயன்படுத்தலாம். அது வந்து இந்த நாட்டு மாதுளம்பழமா இல்ல இப்ப இந்த ஹைபிரிட் இப்ப வருது இல்லைங்க? இப்ப ஹைபிரிட் தான் அதிகம் கிடைக்குதுங்க. நமக்கு தோல் இருக்கக்கூடிய துவர்ப்பு சுவை இருக்குது இல்லைங்களா, அதுதான் நமக்கு மருந்து. அப்ப அதையே பயன்படுத்தலாங்களா? பயன்படுத்தலாம், பயன்படுத்தலாம். சரிங்க, சரிங்க, நன்றிங்க. நன்றி, நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக இசைக்கிராணி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். அன்பே சிவம். அன்பே சிவம். சொல்லுங்கம்மா. ஐயா, என் பொண்ணுக்கு வந்து தலைப்பிரசவம் 8 மாசம் குழந்தை உண்டாயிருக்காங்க. அவங்களுக்கு வந்து கால் கொஞ்சம் இப்போ இந்த மாசத்துல கால் வீக்கா இருக்கு. அப்ப அவங்களுக்கு என்னமா இன்னைக்கு உணவுலயே சரி பண்ணலாம்? அப்புறம் அந்த குழந்தை பிறந்த உடனே பேர குழந்தைய இந்த வெயில் காலத்துல எப்படிலாம் இயற்கையான முறையில நம்ம சோப்பு, இந்த கெமிக்கல் ஐட்டம் எல்லாம் யூஸ் பண்ணாம பிள்ளைய இது பண்ணணும்னு நினைக்கிறேன் நானு. அவங்களை எப்படி மெயின்டைன் பண்றதுக்குன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ஐயா. பாருங்க, முதலாவது இந்த கால் வீக்கத்துக்கு வந்தீங்கன்னா உயரமான தலையணை வச்சுக்க சொல்லுவாங்க கால் பகுதிக்கு. கால் பகுதிக்கு உயரமா தலையணை வச்சுட்டீங்கன்னா போதுங்க. இன்னொன்னு, இந்த சமயங்களை வந்து வீக்கம் வருவதும் போவதுமாக இருக்கும். ஏன்னா கல்லீரலும் சிறுநீரகம் அதிகமா வேலை செய்யுது இல்லையா. இந்த ஒரு புதிய குழந்தையை, புதிய சிசுவை உருவாக்கக்கூடிய வேலையில் அது இருக்கிறதுனால வெளியில இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் இருக்குங்க. அது போக போக சரியா போயிடும், அதுக்காக நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. சுரைக்காய் இருக்குது இல்லைங்களா, சுரைக்காய், வெள்ளை பூசணி, இதெல்லாம் வந்து உணவுல அதிகம் சேர்த்துட்டு வாங்க. இந்த தேவையற்ற வீக்கம் என்பது தானே வடிந்து விடும். அதுக்கப்புறம் குழந்தை வந்து பிறந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நலுங்கு மாவுன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்கம்மா குழந்தை குளிப்பாட்டுருக்குன்னு. இந்த சோப்போ ஷாம்போ இதெல்லாம் எதுவும் தேவையில்லை. நீங்க நாட்டு மருந்து கடையில் கேட்டீங்கன்னா தருவாங்க நலுங்கு மாவு. அதை போட்டு குளிப்பாட்டிட்டு வரலாம் நீங்க, நல்லது குழந்தைக்கு. ரொம்ப நன்றியா. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. எண்ணெய் தேய்ச்சலாம், அது மாதிரி எண்ணெய் தேய்ச்சலாம் சூரிய ஒளியில போடலாம், அதெல்லாம் கண்டிப்பா செய்யணுங்கம்மா, கண்டிப்பா செய்யணும். டாக்டர்ஸ் அதெல்லாம் வேணாம்னு சொல்லுவாங்க. நம்ம இயற்கை பாரம்பரிய வழிமுறைகள் எல்லாம் வந்து செய்துட்டு இருக்க வரைக்கும் எந்த குழந்தையும் கண்ணாடி போடலையே. அன்னைக்கெல்லாம் சூரியன்ல காமிச்சாங்களே, கண்ணுக்கு விளக்கணை விட்டுட்டு கண்ணை சூரிய வெளிச்சத்துல காமிச்சாங்களே, நல்லா தானே இருக்காங்க. ஆமா ஆமா, அதான் அந்த காலத்து இதெல்லாம் நம்ம கடைபிடிக்கலாம். அதான் கிளியரா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா செய்யலாம்ல. கண்டிப்பா கடைபிடிக்கலாங்கம்மா, கண்டிப்பா கடைபிடிக்கலாம். சரி சரி, ரொம்ப நன்றி. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஆர்பி லதா.
வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா. அன்பே சிவம் சொல்லுங்கம்மா. இந்த மகளுக்கு வந்து 17 வயசு தான் ஆகுது. அவங்களுக்கு வந்து மூஞ்சில எல்லாம் அந்த வேர்க்குருக்கு வந்து அந்த வேர்க்குருக்கு அப்படி பிம்பிள்ஸ் சரியான அந்த இந்த பரு மாதிரி இருக்கு நிறைய. அதுக்கு சரிங்க. என்ன செய்யலாம்? அதான் சொன்னேன் இல்லைங்களாம்மா, நொங்கு பட்டை இருக்குது இல்லைங்களா, அதை மைய அரைத்து பூசிட்டு வாங்க, பூசி குளிப்பாட்டுங்க, சரியாயிருவாங்க. அது அந்த வேர்க்குருக்கு அப்படி பிம்பிள்ஸ்ன்னு வர்றது அது எதுவா இருந்தாலும் சரியாங்க, உடம்போட கழிவுகள் தாங்க. சரி. நன்றி ஐயா. நன்றிம்மா, நன்றி நன்றி. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக டாக்டர் ஆர் ஜெகநாதன் ஐயா. ஐயா ஐயா அன்மின் பண்ணிட்டு பேசுங்க ஐயா. அடுத்ததாக சரஸ்வதி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. அன்பே சிவம் சொல்லுங்கம்மா. ஐயா, அந்த எண்ணெய் குளியல் பத்தி சந்தேகம். எண்ணெய் அது என்ன தப்பு பண்றேன்னு தெரியல. ஆனா எண்ணெய் குளியல் குளிச்சுட்டு வந்த பிறகு கண்ணுல தண்ணியா வந்துட்டே இருக்கு 2-3 நாளா. அதுக்கப்புறம் தான் அது குறையுது. அது எதனாலங்க? அதே மாதிரி மூக்குல இருந்தும் தண்ணி வந்துட்டே இருக்கு. சரிங்க. எவ்வளவு நேரம் பண்றீங்க எண்ணெய் குளியலாங்கய்யா? ஒரு 1/2 மணி நேரங்கய்யா. 1/2 மணி நேரத்துக்கு அதிகம் செய்வீங்களா இருக்குங்கம்மா. உடம்பு அதிகமாக குளிர்ச்சி ஆயிடுச்சுன்னா தேவையில்லாத நீரை வெளியில தள்ளும். சரி சரி சரி. 20 to 25 நிமிடங்கள் போதுமானது. அது இந்த வெந்நீர் வச்சுதான் குளிக்கணுமாங்க? கண்டிப்பாங்கம்மா. எண்ணெய் தேய்ச்சிக்கிற அன்னைக்கு இளம் சூடான தண்ணீர், ரொம்ப கொதிக்கன்னு இல்ல, இளம் சூடான நீர் குளிக்கலாம். பச்சை தண்ணியில குளிச்சாலும் இந்த மாதிரி கண்டிப்பா பச்சை தண்ணி குளிக்க கூடாது. குளிச்சீங்கன்னா ரிவர்ஸ் ஆகும். சரி 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 சரிங்க சரிங்க. அப்புறம் என் பொண்ணுக்குங்க அதே மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு அதே மாதிரிதான் இருக்கு. இப்ப நீங்க சொல்லிட்டீங்க. அப்புறம் 2 நாள் கழிச்சு தலையில எண்ணெய் வைப்போம்ல, எண்ணெய் வச்சாலும் அப்படிதான் இருக்கு. அது எதனால? அதாங்கம்மா, இந்த எண்ணெயிலேயே வந்து பாருங்க, வெள்ளை பூண்டு குருமிளகு எல்லாம் போட்டு காய்ச்சிட்டு அந்த எண்ணெய் தான் தேய்க்கணும். சரி 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 சரி. ஆமாங்க. வெள்ளை பூண்டுல 1-2 பல்லு போடணும், குருமிளகுல ஒரு 5-6 அணை சேர்க்கணும். இதெல்லாம் போட்டு இந்த குளிக்கரண்டியில நல்லெண்ணெய் எடுத்து காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தாங்க தேய்க்கணும். சரி 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 சரிங்க. அதனாலதான் ஆமாங்க ஆமாங்க. ஒரு 2 நாள் கழிச்சு தலையில தேங்காய் எண்ணெய் தேய்ச்சாலும் அன்னைக்கும் அப்படிதான் இருக்காங்க. அதாங்கம்மா, நீங்க எதை சரி செய்தீங்கன்னா அது தானே சரியா போகுது. இந்த எண்ணெயை காய்ச்சி தேய்ச்சிட்டாலே சரியாயிடும். ஆமாமா ஆமாங்க. சரிங்க சரிங்க சரிங்க. நன்றிங்க நன்றி நன்றி நன்றி. நன்றிமா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக லிங்கேஸ்வரன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம், சொல்லுங்கம்மா. ஐயா, டைஜஷன் ப்ராப்ளமா இருக்குங்க ஐயா. எனக்கு சாப்பிட்ட உடனே ஏப்பம் அதிகமா வருது, நெஞ்சிலே இருக்க மாதிரி இருக்கு. நல்லா ஏற்கனவே ஒரு டாக்டர்கிட்ட பேசினாரு கிளாஸ்ல தான். அவர் வந்து கண்ணு மூடிட்டு சாப்பிடுங்கம்மா அப்படின்னு சொன்னாரு. கண்ணு மூடிட்டு வாய் நல்லா மென்னும் தான் முழுங்குறேன். ஆனா என்ன ப்ராப்ளம் தெரியலங்க ஐயா. ரொம்ப ஏப்பமா வருது, நெஞ்செரிச்சலும் அதிகம். சரிங்கம்மா. பேதி எடுத்து எவ்வளவு நாள் ஆயிடுச்சுங்க? வயிறு சுத்தம் செய்து எவ்வளவு நாள் ஆச்சுங்க? எடுக்கிறது இல்லைங்க ஐயா அது மாதிரி எதுவும். அதை செஞ்சுட்டீங்கன்னா சரியாடுவீங்கம்மா. ஒரு பேதி ஐயா, அதுக்கு மெடிசன் நம்ம எப்படிங்க ஐயா வாங்குறது? மெடிக்கல் ஷாப்ல அதெல்லாம் குடுக்கறது இல்லைன்னு சொல்றாங்க. இங்கிலீஷ் மெடிசன்ல கேட்காதீங்கம்மா. அங்க போய் சாப்பிட்டீங்கன்னா தவறுதான், உடம்பு கெடுதல் தான் நடக்கும். நாட்டு மருந்து கடைக்கு போயிட்டீங்கன்னா அங்க வச்சிருப்பாங்க. ராஜ விதை வச்சிருப்பாங்க, முருங்கை விதை வச்சிருப்பாங்க, முருக்கன் விதைன்னு வச்சிருப்பாங்க, பாலகுடோரின்னு வச்சிருப்பாங்க. நிறைய இருக்குமா. அதுல ஏதாவது ஒண்ணு கேட்டு வாங்கி சாப்பிடலாம். ஆமாங்க. குழந்தைகளுக்கும் தரலாமா ஐயா? குழந்தைகளுக்கு அவங்களுக்கு தனியா வச்சிருப்பாங்கம்மா. குழந்தைகளுக்கானது அளவு எல்லாமே வச்சிருப்பாங்க. எந்த அளவு என்ன வயசுக்கு கொடுக்கலாம்னு எல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கொடுங்க. 6 months ஒரு முறை பயன்படுத்தலாமாங்க ஐயா வாங்கி? 3 மாசத்துக்கு ஒருக்காவே கொடுக்க சொல்றாங்கம்மா. இப்ப உணவு முறைகள்லாம் மாறிடுச்சு இல்லையா? 3 மாசத்துக்கு ஒருக்கா கொடுக்கணும். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக டாக்டர் ஜெகநாதன் ஐயா. வாழ்க வளமுடன். வணக்கத்திற்குரிய நீடூழி 120 ஆண்டுகள். வாழ்க வளமுடன். நன்றியா. அன்பே சிவம். சொல்லுங்கய்யா. ஐயா, வணக்கத்திற்குரிய அவதார புருஷர் சின்ன மகரிஷி மதனையா அவர்கள் கிருபையால் நான் நல்லா ரொம்ப ஹெல்த்தியா இருக்கேன். வயது 85. ஜெகநாதன் MA MPhil PhD ப்ரொஃபசர் ஐயா. அக்குபஞ்சரும் இருக்கேன், MD அக்குபஞ்சர்.
இதெல்லாம் அருமை பண்ணிட்டு அருமைங்க ஐயாவோட மதன் ஐயாவுடைய இதுல 4 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் சரிங்க பயிற்சிகள் செய்யறதுனால எனக்கு சரிங்க ரொம்ப ஹெல்த்தியா இருக்கேன். ஆனா ஒரே அருமை ஒரு அருமை குறை என்று சொல்ல முடியாது. அது ஒரு நிறைவு செய்வதற்கு ஆசா நீங்க தான் வழி கொடுக்கணும் ஐயா. சொல்லுங்க ஐயா 6 மணி நேரம் தூக்கம் கண்டிப்பா வேணும்னு சொல்லி மதன் ஐயா சொல்றாங்க. சரிங்க மற்றவர்களும் சொல்றாங்க ஐயா. எனக்கு வந்துங்க ஐயா, நான் நைட்டு படுத்து தூங்கும் போது ஒரு கனவு வந்து ஒரு 1 ஹவர் டிஸ்டர்ப் ஆயிருது. 10 மணிக்கு படுத்தா 4 மணிக்கு எழுந்திருவேன். 3:50 எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அந்த 4 குரூப்ல சேர்ந்துருவேன். இப்ப நீங்க ஆழ்ந்து தூங்குறதுக்கு என்ன பண்ணலாம்னு கேக்குறீங்க, கரெக்டுங்களாங்க ஐயா? ஐயா ஆமா ஐயா, அப்படிதான் கேக்குறாங்க. ஆழ்ந்த சரி சரிங்க, தூக்கம், அது பேச பேச விட்டு போச்சு. சரி கனவுகள்லாம் இல்லாம நிம்மதியா தூங்குறது கேக்குறேன். சரிங்க சரிங்க. அதாவது 2 விஷயம் இருக்குங்க. நம்ம தூங்கக்கூடிய அறையில வந்து கான்ட்ராஸ்டான கலர், கண்களை உறுத்தக்கூடிய நிறம் ஏதாவது இருந்ததுன்னா அந்த நிறத்தை கண்டிப்பா மாத்தணும். ஒருவேளை வந்து உதாரணத்துக்கு ஒரு ரூமே வந்து ரொம்ப கலரிங் வந்து பண்ணியிருக்காங்க, பெயிண்டிங் வந்து ரொம்ப உறுத்தலான கலர்ல பண்ணியிருக்காங்கன்னா தூக்கத்தை வந்து கண்டிப்பா அது கெடுக்குங்க. இன்னைக்கு நிறைய ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் வாங்கி ஒட்டுறாங்க. சுவத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா டிசைனான ஸ்டிக்கர்ஸ் இருக்கு இல்லைங்களா? அது உங்களுடைய எண்ணத்தை வந்து மன ஓட்டத்தை வந்து அதிகரிக்கக்கூடியதாக இருந்தா கண்டிப்பா நீங்க அதை மாத்தாம தூங்க முடியாது. இல்ல வேறு அறைக்கு நீங்க மாறியாகணும். இன்னொன்னு விரிப்பு இருக்குது இல்லைங்களா? வெண்மை நிற விரிப்பு, ரொம்ப தூய்மையான வெள்ளை நிற விரிப்பு தலையணைக்கும் சரி, நீங்க உங்களுடைய பெட்லயும் சரி, வெள்ளை விரிப்பாக இருந்து நீங்க தூங்குனா நல்லது. அதுக்கப்புறம் எண்ணம் வந்து அப்படியே மிதப்படும். அதே மாதிரி 0 வாட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கலரிங் வந்து ப்ளூ கலர் மிதமான இளநீல நிறம் பயன்படுத்தினா நல்ல தூக்கம் வரும். இதுக்கு மாற்றாக மஞ்சளோ சிவப்பு இந்த மாதிரி கலர்களை வந்து 0 வாட்ஸ் வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னா அந்த நைட் லேம்புன்னு சொல்லக்கூடியது அதுவும் வந்து தூக்கத்தை கெடுக்கக்கூடியது. குறிப்பா சிவப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிம்மதியான தூக்கத்தை வழங்காது. அதனால அதை தவிர்க்கணும். இளம் வெளிர் நீல நிறம் நைட் லேம்ப் நல்லது. அதுக்கப்புறம் தூங்க போறதுக்கு முன்னாடிங்க ஜாதிக்காய் பொடி அப்படின்னு கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில. அதுல 2 பிஞ்ச் அளவுக்கு எடுத்து தேன்ல கலந்து சாப்பிட்டு நீங்க தூங்க போயிட்டீங்க அப்படின்னா அருமையா தூங்குவீங்க. கனவுகளற்ற நிம்மதியான ஆழ்ந்த தூக்கம் வரும். நன்றி ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். மீண்டும் பாலலட்சுமி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. எனக்கு வந்து ஒருத்தங்க 30 வயசு 32 வயசு இருக்கும். அந்த பொண்ணுக்கு வந்து உடம்புல எல்லாம் மரு நிறைய வருதுங்கிறாங்க. அது எதனால இருக்குங்க? அதை எப்படி சரி பண்றது? மரு என்பது உடம்பில் வந்து தேக்கி வைக்கக்கூடிய நிறைய கழிவுகளுடைய தொகுப்புங்க மரு என்பது. சரிங்க. அம்மான் பச்சரிசியோட பால் அதுல வச்சுட்டு வர சொல்லுங்க, சரியாயிடுவாங்க. அது கிடைக்காதுன்னா வேற ஏதாவது? அது கிடைக்காது அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா குப்பை மேனி இருக்குது இல்லைங்களா? குப்பை மேனி இலையும் மஞ்சளும் சேர்த்து அரைச்சி பூசிட்டு குளிப்பாட்டிட்டு வரலாங்க. மண் குளியல் பண்ணலாம். மண் குளியல், புற்றுமண் குளியல். ஆமாங்க. இது மாதிரி செய்யலாம். இப்ப அந்த இது குப்பைமேனி தலை பூசி குளிச்சா அது பத்தியம் அது மாதிரி எல்லாம் இல்ல, உள்ளுக்கு எடுத்தாதான் பத்தியம் இருக்கும். வெளியில பூசிக்கிறதுக்கெல்லாம் பத்தி இல்லைங்க, உள்ள சாப்பிடும்போது பத்தியம் சொல்லுவாங்க. குப்பைமேனியும் மஞ்சளும் அரைச்சி பூசி. ஆமாங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. நன்றி. நன்றிமா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக கல்யாணி அவர்கள். கல்யாணி அம்மா. அடுத்ததாக ரஞ்சினி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. அன்பேஷம் சொல்லுங்கம்மா. உங்களை இந்த சீசன் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. நிறைய தகவல் கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு. இந்த பேதிக்கைக்கு ஒரு சிலர் சொல்றாங்க உப்பு தண்ணீர் காலையில குடிச்சா அது நல்லா பேதிக்கு போயிரும் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படிங்கய்யா? சரிங்கம்மா, இந்த கருத்தை நாங்க வந்து மறுக்கிறோங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா உப்பு இருக்கு இல்லைங்களா? உப்பு வந்து நிறைய
நல்ல நுண் சத்துக்கள் இருக்குது இல்லையா உடம்புக்குள்ள, அதையும் ஆம் சேர்த்து எடுத்துக்கொண்டே போயிடும். நம்முடைய இதுலயே வந்து பாருங்க, உப்புடைய பயன்பாடு தேவைக்கு தான் பயன்படுத்துன்னு இருக்கும். உப்பு ஆ எவ்வளவு எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நிறைய தண்ணி குடிப்பீங்களா? ஆ ஆ இல்லைங்களா? ஒண்ணும் இல்ல, நீங்க சாப்பிடக்கூடிய உணவுலயே கொஞ்சம் உப்பு தூக்கலா போச்சுன்னா தண்ணி நிறைய குடிக்கிற மாதிரி ஆயிரும் இல்லையா? ஆமாங்க ஆமாங்க இதுல நீங்க உப்பு கரைசலையே வந்து பேதிக்காக எடுத்துக்கிறதா இருந்தா கண்டிப்பா பேதி ஆயிரும். ஏன்னா அவ்வளவு உப்பை வந்து வெளியில தள்ளணும் இல்லையா? உடம்புக்கு கூடுதலான வேலையை கொடுத்து நீங்க எப்படி வெளியில தள்ளிடுவீங்க. ஆ இதுக்கப்புறம் நீங்க குடிக்கிற தண்ணி இருக்கு இல்லையா? குடிக்கக்கூடிய ஆ தண்ணீர் எல்லாமே நம் உடம்பு சேமிச்சு வைத்திருக்கக்கூடிய நுண் சத்துக்கள் அனைத்தையும் இழந்து விடுவீர்கள். ஆ சரிங்க இதுக்கப்புறம் நம்ம உடம்புல நுண்ணுயிர்கள் சொல்லுங்க, மைக்ரோ ஆ ஆர்கானிசம்னு பேருங்க, நுண்ணுயிர்கள். இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த உப்பு எல்லாம் அழிச்சிரும். ம் 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 மறுபடியும் அந்த நுண்ணுயிர்கள் எல்லாம் நம்ம உடம்புக்குள்ள சேர்க்கறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம உடம்புக்குள்ள கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் இருக்குங்க. இது எல்லாத்தையும் உடம்பு செட்டில் பண்ணி வச்சிருக்குது. நம்ம இப்ப ஆரோக்கியமா இருக்கிறோம் இல்லைங்களா? இந்த ஆ ஆ ஆரோக்கியத்துக்கு நுண்ணுயிர்களும் காரணம். இப்ப இருக்கக்கூடிய நவீன மருத்துவம் தான் கிருமிகள்னு சொல்லி நம்மள பயமுறுத்துறாங்க. உண்மையிலேயே நம்ம உடம்புக்குள்ள நல்லது செய்யக்கூடிய கிருமிகள், நுண் உயிர்கள் நிறைய இருக்கு. அதுகெல்லாம் நல்லா இருக்கறனால தான் நாம ஆரோக்கியமா இருக்கிறோம். சரிங்களா? இப்ப நீங்க இந்த உப்பை வந்து கூடுதலா எடுத்து பேதி எடுத்தீங்கன்னா, ஒண்ணும் இல்லைங்க. உதாரணத்துக்கு நிலாவரி பொடின்னு ஒண்ணு இருக்குங்க. ஆ பேதி ஆமாங்க எடுத்துக்கிறதுக்காக பயன்படுத்தலாம் இல்லையா? ஆமாங்க விளக்கெண்ணெய்ன்னு இருக்கு. இதெல்லாம் பேதி எடுத்துக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய நம்ம மரபு சார்ந்த நிறைய வழிமுறைகள்ல ஒண்ணு. இதுல எதை எடுத்தீங்கனாலும் நம்முடைய நுண்ணுயிரிகள் பாதிக்கப்படுவதில்லை. நுண் சத்துக்கள் உடம்பை விட்டு நீங்கிறது இல்ல. ஆனா உப்பை எடுத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு நாள் எதை கட்டி காப்பாத்திட்டு இருந்தோமோ அது எல்லாமே அழிய ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மனிதன் பலவீனமாகி விடுகிறார். அதிகமான உப்பு எடுத்துக்கொள்வதே இந்த உடம்புக்கு தீங்கான ஒரு விஷயமும் கூட. அதனால நம்ம அது உப்பு பேதிக்கு பதிலா நீங்க வேற மாதிரி ட்ரை பண்ணுங்கன்னு சொல்றோம். நீங்க எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க ஆனா எனக்கு அதுல ஏன்னா கிட்னியோட பிரச்சனை கூட அதுல உப்புக்கு வந்துரும் அப்படின்னு ஒரு டவுட் இருந்து ஆமாங்க. அதத்தான் மிகினும் குறைகினும் நோய் செய்யும் இல்லையா? நீங்க எதை அதனாலதான் ஒண்ணு அதிகமா எடுத்துட்டீங்கனாலும் பாதிப்பு தானே. அதனாலதான் உங்கள்ட்ட இன்னைக்கு அந்த டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம்னு ரொம்ப கேட்டேங்க நல்லதுங்கம்மா. நீங்க கேட்டதுனால நிறைய பேருக்கு இது ஒரு விஷயமா போய் சேர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். நல்லதா இருக்கும். அவங்களுக்கும் அத இருந்துச்சு பயனுள்ள அதையும் தகவலா மாறி இருக்கு. இன்னொரு டவுட் கேட்கலாம்னு நினைச்சு நீங்களே கிளியர் பண்ணிட்டீங்க நிலா அவரை எடுக்கலாமா ஆமாங்க, ஆமாங்க. எடுக்கலாமான்னு எடுக்கலாம். கேட்கலாம் நிலாவாரி எடுக்கலாம். பாருங்கம்மா, நம்முடைய மரபு சார்ந்த இதுல பேதி எடுத்துட்டு இருந்த வரைக்கும் அதுல வந்து உப்பு கிடையாதுங்க. உப்பு எடுத்து பேதி கிடையாது. எண்ணெயில விளக்கெண்ணெயில பேதி எடுக்கிறது உண்டு. முருங்கை விதையில பேதி எடுத்தது உண்டு. முருங்கை விதையில எப்படிங்க எடுக்கிறது முத்தின முருங்கை விதை இருக்கு இல்லைங்களாம்மா? முற்றிய முருங்கை விதை. முற்றினது. ஆமாங்க இருக்கு இருக்கு அதை தட்டுனீங்கன்னா எண்ணெய் பசை மாதிரி வரும். 1, 2 விதையை தட்டி சுடுதண்ணியில் போட்டு குடிச்சீங்கன்னா போதும், பேதி ஆயிருவீங்க. ஓ அப்படியாங்க சரி ஆமா. இருக்குதுங்க அத. அப்புறம் இந்த திரிபலா கடுக்காய் இதெல்லாம் சாப்பிட்டா லூஸ் மோஷனா தான் போகும் ஆனா பேதி வராது இல்லைங்களாங்கய்யா அதுதாங்கம்மா. இது எல்லாம் வந்து கடுக்காயை எல்லாம் வந்து சுத்தி செய்து பயன்படுத்தணுங்கம்மா. கஞ்சி எல்லாம் ஊற போட்டு எடுத்து காய போட்டு எடுத்து அரைச்சு விதையை நீக்கி கடுக்காய பொடி அரைக்கணும். இன்றைய காலகட்டத்துல இன்றைக்கு அது மாதிரிலாம் யாரும் செய்யறது இல்ல. அதனால கடுக்காயை வந்து நம்ம பேதி எடுத்துக்கிறதுக்கு யாருக்கும் பரிந்துரை செய்வதில்லை. கடையில தான் வாங்குவோம் நாம செய்ய மாட்டோம் கடையில தான் திரிபலா கடுக்காய் பவுடர் வாங்குறோம் அந்த பவுடர் அதெல்லாம் ஒண்ணும் உபயோகத்துக்கு வராது நம்ம இல்லைங்க இப்போ அதையெல்லாம் நம்ம சொல்றது இல்லைங்க. நிறைய பேருக்கு அது பேதி ஆகிறது இல்ல. சரிங்க சரி நன்றிங்க ரொம்ப நன்றிங்க வாழ்க்கை நன்றி நன்றி. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சிவசக்தி அம்மா. வாழ்க வளமுடன். கொஞ்சம் சவுண்டா பேசுங்கம்மா, எனக்கு சத்தம் குறைவா கேக்குது. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்கம்மா, அன்பே சிவம் சொல்லுங்க. ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. நான் பேசுற விளங்குது ஐயா? கேக்குது சொல்லுங்கம்மா, கேக்குது சொல்லுங்க. நான் ஸ்ரீலங்கால இருந்து பேசுறேன் ஐயா. நன்றிங்கம்மா, சொல்லுங்கம்மா. உங்களோட ஒவ்வொரு விஷயமே ஐயா மிக சிறப்பா இருந்துச்சு, பயனுள்ளதா இருந்துச்சு ஐயா. சரிங்க சரிங்க. நான் ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, என் மகனுக்கு ஐயா 19 வயசு. சரிங்க. அவருக்கு வந்துங்க ஐயா இப்போ ஒரு கிழமையா அந்த கையில வந்து ஐயா தோல் உரியுதுங்க. தோல் உறிஞ்சி வெடிக்கிற மாதிரி அந்த சதையெல்லாம் வெடிக்கிற மாதிரி இருக்குங்க ஐயா. அதுக்கு என்ன ஐயா செய்யணும், என்ன மாதிரிங்க ஐயா? தோல் உறிஞ்சி வெடிச்சிட்டு வருதுன்னா நீங்க எண்ணெய் குளியல எடுத்துட்டு வாங்கம்மா. தோல் வந்து அதிக வெப்பத்தினால வந்து பாத்தீங்கன்னா தோல் எல்லாம் வந்து உதிர ஆரம்பிச்சிடும். சரிங்கய்யா. கால்ல எல்லாம் வெடிப்பு வருது இல்லையா, அது மாதிரிங்க. வறட்சி மிகுந்து போச்சு அப்படின்னா நம்முடைய தோலும் உதிரத்தான் செய்யும். சரிங்கய்யா. இந்த எண்ணெய் குளியல் சொன்னோம் இல்லைங்களா, நல்ல எண்ணெய் தேய்த்து குளிச்சுட்டு வர்றது. சரிங்கய்யா. இதெல்லாம் செய்துட்டு வாங்கம்மா, சரியாவாங்க.
சரிங்க, நன்றிங்க. வாழ்க நன்றி. வளமுடன் ஐயா. நன்றிங்கம்மா. நன்றி நன்றி நன்றி. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. ஜெயஸ்ரீ அம்மா. வாழ்க வளமுடன். ஆமா, கொஞ்சம் அடுத்து 1-2 பேர்த்தோட முடிச்சுக்கலாங்களா? கொஞ்சம் நேரம் மிகுந்துட்டு இருக்கு. சீக்கிரமா பேச முடிச்சுக்கலாமா? சொல்லுங்க. வாழ்க கேள் வளமுடன் ஐயா. அன்பே சிவம். சொல்லுங்கம்மா. ஐயா, என்னோட மருமகளுக்கு இப்ப டெலிவரி ஆயிருக்குது. கால் ரொம்ப வீக்கமா இருக்கு. சரி சரிங்க சரிங்க. இதுக்கு வேற என்னங்க ஐயா கொடுக்கலாம்? அம்மா, சுரைக்காயை வந்து பச்சையா சாறு எடுத்து குடிச்சா போதுங்கம்மா, வீக்கம் போகும். சரிங்க ஐயா. சுரைக்காய், வெள்ளை பூசணி, இது மாதிரி நீர்ச்சத்து உள்ளதை எதை எடுத்துட்டீங்கனாலும் சீக்கிரம் வீக்கம் போயிருங்கம்மா. அது வெறும் வயிற்றுல குடிக்கணுமா எப்படிங்க ஐயா? வெறும் வயிற்றுல தான் சாப்பிடணுங்கம்மா. சளி இருக்குதுன்னா இந்த சமயத்துல தவிர்க்கணும். சளி இருக்கிறப்ப வேண்டாம், சளி இல்லாதப்ப கொடுங்க. சரிங்க சரிங்க. நன்றியா சரி, நன்றியா. நன்றி நன்றி நன்றி. எங்கடா ஐயாம்மா, இந்த 2 பேரோட ஐயாக்கு நேரம் ஆயிருச்சு. சரிம்மா. 8 மணிக்கு முடிச்சிடலாம். 2 வருடம் முடிச்சுக்கிறோம்மா. அடுத்ததாக துளசி அம்மா. துளசி அம்மா, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. ஹலோ. சொல்லுங்க சொல்லுங்கம்மா. ம் ஹலோ. சொல்லுங்கம்மா. சொல்லுங்க சொல்லுங்க. ஐயா, இந்த காலையில இஞ்சி நண்பகல் மாலையில கடுக்காயின்னு சொல்றாங்களே, அது லைஃப் லாங் சாப்பிடலாமா, இல்லைன்னா அது ஒரு 48 நாள் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு விட்டுருணுமாங்க ஐயா? மண்டலம் தாங்கம்மா, அதெல்லாம் ஒரு மண்டலம் தானுங்க. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட இடைவெளி விட்டுதான் மீண்டும் துவங்க வேண்டும். அப்புறம் ஐயா, எனக்கு இந்த உள்ளங்கை இந்த பாதத்தெல்லாம் வந்து எந்த நேரமும் தண்ணியா வந்துட்டே இருக்குது ஐயா. அதுக்கு என்னங்க ஐயா பண்றது? தண்ணியா கொட்டுதுங்களா? சரி சரிங்கம்மா. ஒன்றும் இல்லைங்கம்மா, குளிக்கிற தண்ணியில வேப்பிலை இருக்குது இல்லையா, வேப்பிலையை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நைட்டே போட்டு வச்சிருங்க. அந்த தண்ணியில காலையில குளிச்சுட்டு வாங்க, சரியாயிருவீங்க. சரிங்க, வாழ்க்கை வளமுடன் ஐயா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். ஐயா, நான் 2 பேர் இருக்காங்க ஐயா, அன்பர்கள் 2 பேர் இருக்காங்க. கேட்கலாமா? பேசுறோம். அம்மா துளசி அம்மா, அவங்க சரிம்மா, 2 பேரோட முடிச்சிருங்க. இனி யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ண வேண்டாமா? சொல்லுங்க. சத்யசாய் அம்மா. ஐயா, வாழ்க வளமுடன். அந்த முருங்கை விதையை எப்படி காலையில எம்டி ஸ்டமக்ல சாப்பிடுறதா? ஆமாங்கம்மா. வயிறு சுத்தம் பண்றதுனாலே காலை நேரத்துல பண்றதா சிறப்பு, வெறும் வயிற்றுல. அப்புறம் எப்ப நம்ம உணவு எடுத்துக்கலாம்? அதுவா போய் நிக்குது இல்லைங்களா, அது வரைக்கும் நம்ம உணவுக்குள்ளேயே போக கூடாதுங்கம்மா. வெந்நீர் மட்டும் அருந்திட்டு இருந்தீங்கன்னா நல்லது. சரிங்கய்யா. நின்னதுக்கு அப்புறம் தயிர் சோறு சாப்பிடுறதா, என்ன செய்யறது? மோர் சாதம் சாப்பிடலாங்கம்மா. மோர் சாதமோ, இட்லி, பழச்சாறு, இது மாதிரி ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். எத்தனை முருங்கை விதைய நசுக்கி சாப்பிட? 2 எண்ணம் போதுங்கம்மா. 2வே நல்லா வேலை செய்யும். 2 முற்றிய முருங்கை விதை 2 போதும். சரிங்க. அப்புறம் யூரின் கண்ட்ரோல் பண்ண முடியலையா இரவுல, அதுக்கு என்ன கை மருந்து சாப்பிடலாம்? அதுக்கு என்ன சாப்பிடலாம்? யூரினை வந்து இரவு நேரத்துல வந்து இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி தண்ணீர் நிறைய குடிப்பதை தவிர்த்து விடுங்கள். சரிங்க. ஆமாங்கம்மா. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, நாவல் பழ விதை இருக்குது இல்லைங்களா, விதையை வந்து தேனில் குழைத்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்டு படுத்துக்குங்க, கண்ட்ரோல் ஆயிரும். இல்ல, டே டைம் அப்படிதான் இருக்கு. குடிச்சோம்னா அப்படியே வந்துடும். நீர் வந்து அதிகமா போயிட்டு இருக்குது இல்லைங்களா, இன்கான்டினென்டல் அர்ச், சிறுநீரகம் பலவீனமா இருக்குன்னு அர்த்தங்கம்மா. வாழைப்பூ இருக்குது இல்லைங்களா, வாழைப்பூ எல்லாம் உணவுல அதிகம் சேர்த்துட்டீங்கன்னா சிறுநீரகம் பலமாகும். இது கண்ட்ரோலுக்கு வரும். வாழைப்பூ சேர்க்கத்தான் செய்யறோம். அடிஷனலா வாரத்துல 2 முறை சேர்க்கணுங்கம்மா. சரிங்க. சரிங்க. வாழ்க வளமுடன்ங்க. நன்றிங்கம்மா. நன்றி. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக இறுதியாக கல்யாணி அம்மா. ரெட்மி 10A. ஐயா, முடிச்சுக்கலாமா ஐயா? முடிச்சுக்கலாங்க. ஓகே. சொல்லுங்க. ஐயா, மீண்டும் ஒரு தடவை வாழ்த்திருங்கன்னு சொன்னேன் ஐயா. சரி. இவ்வளவு நேரம் அன்பர்களின் கேள்விகளுக்கு பொறுமையாகவும் தெளிவாகவும் நல்ல பயனுள்ள கருத்துக்களை நமக்காக பதிலளித்த ஐயா அவர்களே நாம் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துவோம். டாக்டர் மெய் அரி சுகுமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். மெய் அரி சுகுமார் ஐயா அவர்கள் அருப்பேராற்றல் கருணையினால்
உடல்நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க